நானே ஜீவ அப்பமா இருக்கிறேன் என்று சொன்னேன். நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். I greet you all in the wonderful name of our Lord Jesus who said, I am the bread of the life. Hallelujah. தொடர்ந்து கூட நாம் கடந்த வாரம் எசேக்கியலின் புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசைகளை செய்தார். அதாவது சீல் என்கிற தலைப்பில் தியானித்தோம், அடையாளம் என்கிற தலைப்பின் கீழ் தியானித்தோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள், தம்முடைய பிள்ளைகளின் நெற்றியில் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். அந்த அடையாளம் வரும் நாட்களில் வரக்கூடிய எல்லா கர்த்தருடைய கோபாக்கினைகளுக்கு நம்மை நீங்களாக்க தேவன் தம்முடைய பிள்ளைகளை அடையாளப்படுத்துகிறவர் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அந்த அடையாளம் யாருக்கு போடப்படும், அந்த அடையாளம் என்பது என்ன, இவ்விதமான சில காரியங்களை கடந்த வாரம் திருச்சபையாய் நாம் எல்லோரும் இணைந்து தியானிக்க ஆவியானவர் உதவிகளை செய்தார். நீங்களும் கூட வீட்டுக்கு போன பின்பு அந்த செய்தியை பார்த்திருப்பீர்கள், சற்று நேரமாகிலும் அதில் செலவு பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வாரமும் கூட எசேக்கியலுக்கு அடுத்ததாக தொடர்ச்சியான தானியேலின் புஸ்தகத்தை நாம் திருச்சபையாக எல்லோரும் வாசித்து வந்திருக்கிறோம். அதில் ஒரு பகுதியை அல்லது ஒரு பகுதி என்பதை விட அந்த புஸ்தகத்திலிருந்து ஒரு செய்தியை தியானிக்க போகிறோம், அவ்வளோதான். பகுதி என்பதும் கூட பெரிய வார்த்தை தான். அப்போ தானியேலின் புஸ்தகத்தை நாம் தியானிக்க போகலை. தானியேலின் புஸ்தகத்தில் ஒரு பகுதியும் அல்ல, தானியேலின் புஸ்தகத்தில் ஒரு துளி, ஒரே ஒரு செய்தியை தியானிக்கிறோம். சரியா? சரி, பாருங்களேன். இந்த தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 8 தொடங்கி 16 வரை நாம் வாசித்தோம். இதனுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்து நான் வசனங்களை தொடர்ந்து தியானிப்போமானால் நம் எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நான் வேகமாய் ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுக்கிறேன். உங்கள் செவிகளை சற்று கூர்மையாக்கி கவனிப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு இந்த நாளுடைய செய்தி மிகவும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது கர்த்தர் தொடர்ச்சியாய் அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், அவர்கள் மனம் திரும்புவதற்காக. அவர்கள் கேட்காத பட்சத்தில் கர்த்தர் சொன்னபடியே பாபிலோனியர்கள் வந்து இஸ்ரவேலை சிறைக்கு கொண்டு போனது. அப்படி கொண்டு போகப்பட்டதில் அநேக வாலிபர்களும் இருந்தார்கள், அதில் தானியேலும் ஒருவன். இந்த தானியேலை சிறை கொண்டு போன பின்பு, இந்த தானியேலுக்கு நல்லா கவனிங்க, தானியேலை சிறை கொண்டு போன பின்பு அந்த பாபிலோன் ராஜா தன்னுடைய ராஜ்யத்தின் பாபிலோன் ராஜ்யத்தின் பழக்கங்கள், மொழிகள், கலாச்சாரங்கள், அங்குள்ள முறைமைகள், இவைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்க அவர்களை நியமித்தான். நல்லா கவனிங்க. யூதா ராஜ்யத்தில் ராஜ்ய வம்சத்தில் பிறந்த வாலிபர்களை பாபிலோன் ராஜா தன்னுடைய அரசாட்சிக்கு கொண்டு போய் இந்த வாலிபர்களை தன்னுடைய ராஜ்யத்தில் வேலை செய்ய வைக்க வேண்டும், இவர்கள் நம்முடைய ராஜ்யத்துக்கு பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த வாலிபர்களை தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஏதுவாக இவர்களை சீர்படுத்த தொடங்கினான், அல்லது இவர்களை தனக்கு ஏற்றபடி மாற்ற தொடங்கினான். புரியுதா உங்களுக்கு? அப்படி மாற்ற தொடங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா? அவங்க சொன்னாங்க, ராஜா சொன்னாங்க, இவங்களை எல்லாம் கற்றுக் கொடுங்க. என்ன கற்றுக் கொடுக்கணும்? பாபிலோனுடைய முறைமைகள் என்ன, பாபிலோனுடைய பழக்கங்கள் என்ன, பாபிலோனுடைய கலாச்சாரம் என்ன, இந்த பாபிலோனுடைய மொழி என்ன, இவைகளை எல்லாம் கற்றுக் கொடுங்க. இவைகள் எல்லாம் கற்று தேறினால் மாத்திரம்தான் இவங்க நம்முடைய ராஜ்யத்தில் வேலை செய்ய முடியும். இவங்களை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா அங்கே கொண்டு வந்தார். இவர்களுக்கு வெறும் வேலைகள் அல்லது கலாச்சாரம் பழக்க வழக்கங்களை மாத்திரம் கற்றுக் கொடுக்க ராஜா சொல்லல. ராஜா சொன்னாரு, இந்த வாலிபர்கள் உண்ண வேண்டிய உணவும் கூட என்னுடைய அரண்மனையிலிருந்து இவர்களுக்கு வரட்டும், அவர்கள் முற்றும் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று ராஜா கூறினான். ராஜ அரண்மனையில் ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற அதே உணவுகள் இந்த வாலிபர்களுக்கும் கொடுக்கப்படட்டும் என்று ராஜா கூறினான். அப்படி அரண்மனையிலிருந்து வரக்கூடிய உணவு பதார்த்தங்களை, அப்படி அரண்மனைக்குள்ளேருந்து வருகிற மாமிசம் அல்லது இறைச்சியை தானியேல் எழும்பி நின்று அவனை பார்த்து கொள்ளும்படியாய் விசாரிப்புக்காரனாய் இருந்தவனை பார்த்து தானியேல் சொல்லுகிறான், ஐயா நிறுத்துங்க, ஏன்யா தானியேலே இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுகிற போது தானியேல் சொல்லுகிறான், வேண்டாம் ஐயா, எங்களுக்கு இந்த சாப்பாடு வேண்டாம். தானியேல் எழும்பி நின்ன உடனுக்கு பின்புதான் அடுத்த 3 பேர் எழுந்து நிற்கிறாங்க.
யார் யாரு? அனனியா, மிசாயேல், அசரியா என்னப்படுகிறவர்கள். இது யூத பேர்கள் அவங்களுக்கு. அந்த இடத்துக்கு போன உடனே இவங்களுக்கு பாபிலோனியர்கள் பேரை கொண்டு மாத்துனாங்க. என்ன பேர் வச்சாங்க இவங்களுக்கு? ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ. தானியலுக்கு என்ன பேர் வச்சாங்க? பெல்ஷசார் அப்படின்னு பேர் வச்சாங்க இல்லையா? ஆமா, நல்லா கவனிங்க. அப்போ தானியல் முதலாவதாக எழும்பி நின்று அந்த விசாரிப்புக்காரனுக்கு சொல்லுகிறான், ஐயா, இந்த போஜனம் எங்களுக்கு வேண்டாம், இந்த போஜனத்தை நாங்கள் கொள்ள முடியாது, இந்த போஜனம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறதை நாம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தியானிக்கலாம். வாசிங்க, 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேலின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று, தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஐயா, நீங்க கொடுக்கிற இந்த உணவுகளை சாப்பிட்டு என்னை நான் தீட்டுப்படுத்தி கொள்ள முடியாது, எனக்கு வேண்டான்னு சொல்றோம். அதை தான் தியானிக்க போகிறோம் இன்னைக்கு. இந்த நாளுடைய தலைப்பை சொல்ல வேண்டுமானால் அன்காம்ப்ரமைசிங் டேனியல். இந்த தலைப்பு என்ன? அன்காம்ப்ரமைசிங் டேனியல். தமிழ்ல சொல்லுங்க பிரதர் என்று சொன்னால் இணங்காத வாலிபன் அல்லது இணங்காத தானியேல் அப்படின்னு எழுதி கொள்ளலாம். இணங்காத வாலிபன், எதற்கும் இணங்காத ஒரு வாலிபன். நல்லா கவனிங்க, நாம இப்ப தொடர்ந்து அதை தான் தியானிக்க போகிறோம். நீங்க சொல்லலாம், பிரதர், சாப்பிடுறத குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோமா? சாப்பிடுறத குறித்து ஒருவேளை பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தானியேல் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், உன் வாய்க்குள் போவது எதுவும் உன்னை தீட்டுப்படுத்தாது, உன் வாயிலிருந்து வெளியில வருகிறது தானே உன்னை தீட்டுப்படுத்தும் என்று சொன்னார். அப்படின்றும் நீங்கள் சொல்லலாம். அல்லது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் எனக்கு சுட்டி காட்டலாம். பிரதர், 1 கொரிந்தியர் 10:31 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவநாமம் மகிமைக்காக செய்யுங்கள் என்று அல்லவா எழுதியிருக்கிறது. இப்படி எழுதியிருக்க புசிக்கிறதை குறித்து ஒரு செய்தி திருச்சபைக்கு இந்நாட்களிலே என்ன அவசியம் என்பதை நீங்க கேட்கலாம். அல்லது இன்னும் சில வசனங்களை நீங்கள் எனக்கு காட்டலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பம் நம்மை கர்த்தரிடத்திற்கு சேர்க்காது. வாசிக்கலாம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எனக்கு இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிற தமிழ் தெரியாது, வாசிக்கலாம். Food will not commend us to God. We are not worse off if we do not eat, nor better if we eat. வாசிக்கலாம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 8. நம்மை தேவனுக்கு உகந்தவனாக மாட்டாது, எண்ணத்தெனில் புசிப்பதினால் நமக்கு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி நாம் மனதுக்கு தோன்றுகிறபடி, அல்லது புசிக்க மனது இருந்தால் புசித்து, அல்லது புசிக்க மனதில்லை என்றால் புசியாமல் ஒரு சில வசனங்களை வைத்து நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்ளுவோம். அல்லது இன்னொரு சில வசனங்களை சொல்ல வேண்டுமானால் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3 தொடங்கி 5 வரைக்கும் பிரதர் பவுல் சொல்லி இருக்கிறாரு, ஐயா, கர்த்தர் உண்டாக்கின படைத்த எல்லாவற்றையும் எப்படி புசிக்கலாம்? ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தோட புசிச்சா அவைகள் எல்லாமே நன்மையாய் மாறி போயிடும்யா, எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டுரும்யா. அதனால சாப்பிடுறத குறித்து ஒருவேளை தானியேலுக்கு இந்த சத்தியங்கள் தெரியாம இருந்திருக்கலாம். புதிய உடன்படிக்கை நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற திருச்சபையாராகிய நமக்கோ இவைகள் எல்லாம் தெரியும் ஐயா. இப்படி இருக்க உணவை குறித்த ஒரு செய்தியா, இவைகளை குறித்த ஒரு தியானம் சபைக்கு அவசியமோ? இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பிரதர், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதே வேதம் தான் இன்னொரு மறுபக்கத்தையும் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க ஆசைப்படுகிறேன். மறுபக்கத்தையும் காட்டி கொடுக்கிறேன்.
வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புசித்தாலும் குடித்தாலும் தேவநாம மகிமைக்காக செய் என்று சொன்ன அதே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தொடங்கி என்னத்தை சொல்றாரு வாசிக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்தியிலும் பேய்களுடைய பிசாசுடைய போஜன பந்தியிலும் பங்குள்ளவர்களா இருக்க கூடாது. ஏன் இப்ப என்ன சொல்லலாம் பிரதர்? ஸ்தோத்திரத்தோட அதையும் புசிக்க வேண்டியது தானே பிரதர். நன்றி செலுத்தி அதையும் சாப்பிட வேண்டியது தானே. புரியுதா உங்களுக்கு? வசனம் என்ன சொல்லுது பிரதர்? நாங்கள் தான் வாசித்தோமே, புசிச்சாலும் குடிச்சாலும் தேவ நாம மகிமைக்காக செய்யுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், உண்மைதான். அதே சத்தியம் வசனம் நமக்கு காட்டி கொடுக்குது. எப்பா, நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலும் பிசாசுடைய பந்தியிலும் 2 பந்தியிலும் நீங்கள் போஜனம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பாத்திரத்தை வாங்கி இங்கே பருகிறது, பிசாசுடைய பாத்திரத்தை வாங்கி அங்கே பருகிறது. 2லையும் உன்னால் செய்ய முடியாது, செயல்படக்கூடாது. இதை மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியும் இருக்கிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வேகமாய் வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தன் மகிமை பொருந்தினவராய் யோவானுக்கு சில தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் கொடுக்குவதற்காக 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அந்த யோவானிடத்திற்கு 7 சபைகளை குறித்து பேசுகிறார். அதில் ஒரு சபை தயட்டீரியா சபை, தியத்திரா சபை என்கிற சபை. அந்த சபைக்கு விரோதமாய் கர்த்தருக்கு ஒரு காரியம் இருக்கு. என்ன ஆண்டவர் சொல்லுவார் பாருங்களேன். உயிர்த்தெழுந்த மகிமை பொருந்தின இயேசு என்ன சொல்றாரு? 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சபையே, உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு இந்த எசபேல் போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஐயா, வசனத்துல நம்ம வாசிச்சோமே, இதெல்லாம் ஸ்தோத்திரத்தோடு புசிங்க, உள்ள போகிறது எதுவும் தீட்டுப்படுத்தாது, வெளியில வருதுதான் தீட்டுப்படுத்தும் என்பதற்காக நாம எதை வேண்டாலும் செய்யலாம் என்பது அல்லவென்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? ஏன் பவுல் இப்படி சொன்னார்? ஏன் இயேசு கிறிஸ்து இதை சொல்றாங்க? இவ்வளவு வசனங்க சொல்லியிருக்கீங்க புதிய ஏற்பாட்டில். ஸ்தோத்திரத்தோடு புசிக்கலாம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சொல்லி கொடுக்குறோம், இங்கே உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் பாருங்க? விக்கிரகத்துக்கு படைச்சிருந்தா நீங்கள் தைரியமாக அந்த நண்பர்களுக்கு சொல்லுங்க, அவங்க உங்கள் மேலே இருக்கிற அன்புனால கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பிகாஸ் தே லவ் யூ அண்ட் மீ, and that is why they come and offer us. நாம் என்ன பண்ணணும்? எல்லா தாழ்மையோடு அவர்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் விக்கிரகத்துக்கு படைத்திருந்தால் நம்ம தைரியமாக அவங்களுக்கு சொல்லணும், இல்லைங்க நாங்கள் இதை தொடக்கூடாது, இல்லைங்க நாங்கள் இதை சாப்பிட மாட்டோம். அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்க பிரதர், உன் அப்பா ஏதாவது நினச்சிப்பாரு, யாருக்காக நிற்ப? அதனால தான் தைரியமாக சொல்லணும். சொல்லுங்க, பரவாயில்லைங்க, சொல்லுங்க. இட் இஸ் ஓகே, யூ ப்ளீஸ் டெல், டேக் தட் ஸ்டாண்ட். நீங்கள் தைரியமாய் எழும்பி நிற்கத்தான் வேண்டும். முதலாவது இங்கே தானியல் தான் தீர்மானிச்சான். ஏன் தானியல் வேண்டான்னா தெரியுமா? இப்போ வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். காரணம் என்ன? முதலாவது தானியல் அந்த ராஜ்யத்திற்கு கொண்டு போன மாத்திரத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா? அரண்மனையிலேருந்து வரக்கூடிய உணவு. ஏன் இந்த உணவை தானியல் வேண்டான்னு சொன்னாரு? ராஜாக்கள் சாப்பிடுகிற உணவு தங்களுடைய தெய்வத்திற்கு முதலாவதாக படைத்து, அதாவது ஒவ்வொரு நாளும் அவர்கள் வணங்குகிற தெய்வத்துக்கு பலி செலுத்தி அந்த பலியிலிருந்து பங்கு ராஜா அரண்மனைக்கு வரும். அந்த பங்கு தான் யாருக்கும் போகும்? தானியேல் சொன்னா, இவைகள் எனக்கு வேண்டாம்,
இவைகள் வேண்டாம் எனக்கு. அது உங்களுடைய தெய்வங்களுக்கு படைத்தவைகள், அவைகளை நான் சாப்பிடுவதில்லை. நல்லா கவனிங்க, நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். உணவு என்பது, சாப்பாடு என்பது வெறும் உணவு அல்ல. ஈட்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் ஈட்டிங் இட் செல்ஃப், இட் ஹஸ் சம்திங் மோர் டு டூ வித். ஏன் தானியேல் வேண்டான்னார்? அநேக வாலிபர்களை யூதா ராஜ்யத்திலிருந்து, யூதா ராஜ்ய வம்சத்திலிருந்து கொண்டு வந்த வாலிபர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த உணவு தான் கொடுக்கப்பட்டுச்சு. எல்லாரும் சாப்பிட்டாங்களா? சத்தமா சொல்லுங்க. சாப்பிட்டாங்க ஐயா. ஆனா ஒரு மனுஷன் எந்திரிச்சு நின்னா. அவர் பேர் என்ன? தானியேல். என்ன சொன்னாங்க? 1:8 இன்றைக்கு தியான பகுதி. ஐயா, இந்த உணவை நாங்கள் சாப்பிட்டு எங்களை நாங்கள் தீட்டுப்படுத்திக் கொள்வதில்லை, நான் செய்வதில்லைன்னு சொன்னான். தானியேல் சொன்ன உடனே இதை பார்த்த மற்ற 3 வாலிபர்களுக்குள்ள அந்த அக்கினி பட்டுக்குச்சு. அவங்க சொன்னாங்க, ஆமா ஆமா கரெக்ட் தானியேல், நாங்களும் எந்திரிச்சு நிற்கிறோம். இவ்வளோ நேரம் இவங்களெல்லாம் பார்த்தோம், நாங்கள் எந்த பக்கமாய் சாய்வது என்று கொஞ்சம் சற்று யோசித்து கொண்டிருந்தோம். ஆனால் தானியேல் நிற்பதை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு? தைரியம் வந்துடுச்சு. முதலாவது அப்படியே தைரியம் வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் தைரியம் உள்ள ஆட்களை பார்த்தாகிலும் தைரியம் வந்துடணும் நமக்கு. மற்ற எல்லா வாலிபர்களும் அதே போல யூதர்கள் தான். கர்த்தருடைய நகரத்திலிருந்து வந்தவங்க தான். இவர்கள் எல்லாரும் சாப்பிட தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். தானியேலோ எழும்பி நின்று அதை வேண்டாம் என்று சொன்னான். ஏன்? மற்றவங்களாம் சாப்பிட்டாங்களே, தானியேலே உனக்கு என்னையா? அதே ஊர்லேருந்து தானே வந்திருக்கிறேன். இன்றைக்கி பெரிய பிரச்சனைங்களே அப்படி தான் நடக்கும். நீங்களும் அந்த சபைக்கு தானே போகிறீங்க. ஏன் அவங்க செய்யலை? உங்களுக்கு என்னையா? நீ செய், நீங்கள் செய்யுங்க. இல்லைங்க நாங்கள் செய்யக்கூடாதுங்க, இதெல்லாம் நாங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம். இப்போது எந்த சபைக்கு போகிறீங்க? டிஎல்வி சபைக்கு போகிறோம். இவங்க செய்கிறாங்க பாருங்க, அவங்க எந்த சபைக்கு போகிறாங்க? அதே சபைக்கு தான். அவன் செய்கிற போது உனக்கு என்ன? நீயும் செய். பார்த்துருக்குறீங்களா? எல்லாரும் ஒரே சபைக்கு போனாலும் பிரச்சனை கிடையாது. அந்த எல்லாரும் போகிற ஒரே சபைக்குள்ளே போகிறவன் எவன் ஒருத்தன், எந்த ஒரு மனுஷி கர்த்தருக்காய் நிற்கிறானோ அவனை தான் என் கர்த்தர் தேடுகிறார். புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்க, தானியேல் வேண்டாம் என்று சொன்னான். தானியேலோடு கூட இருந்த அடுத்த 3 வாலிபர்கள் எழும்பி நின்று தைரியமா இப்பொழுது சொல்லுகிறார்கள், எங்களுக்கு வேண்டாம். 10 நாள் பாருங்க, அதுக்கப்புறமா தீர்மானிங்க. ரைட், இப்போ நல்லா கவனிங்க. ஏன் தானியேலே? நம்ம தானியேலை கேட்போம், தானியேலே ஏன் ஐயா, ஏன் இப்படி வேண்டாம் என்று சொன்னீர்? அப்படி என்ன ஆயிட போகுது? இவ்வளோ ஞானவான் நீங்க. கர்த்தர் பேசுகிறார் தானியேலை குறித்து. தானியேலை விட நீ ஞானியா என்று எசேக்கியேல் புஸ்தகத்தில் பேசுகிறத நம்ம வாசித்தோம். தானியேலை விட ஞானியா? அப்போ தானியேல் என்பவன் அவ்வளோ ஞானவான், இடைவிடாமல் செபிக்கிற மனிதன், கர்த்தரோடு நெருக்கமானவன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை வேதாகமம் பிரியமான குமாரன் என்று அழைத்தது போல இந்த தானியேலை பார்த்து தான் தேவன் எனக்கு பிரியமான தானியேலே என்று சொன்னார். அவ்வளவு பிரியமானவன். இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படி ஒரு குற்றமும் நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியாதோ, இந்த தானியேலை குறித்து ஒரு குற்றமும் நாம் வேதாகமத்தில் வாசிக்க முடியாது. தன் வாலிபன் நாட்கள் தொடங்கி இணங்காத வாலிபன். அதுக்கு தான் அவருக்கு தலைப்பு என்ன தெரியுமா வச்சிருக்கிறோம்? ஆவியானவர் கொடுத்து இணங்காத வாலிபன், அன்காம்ப்ரமைசிங் யங் மேன் தானியேல். நல்லா கவனிச்சுக்கங்க. அப்போ இணங்காமல் வாலிபன் நாட்களில் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்றான். தானியேலை கேட்கலாம், சாப்பிடறதுல என்னையா போச்சு? ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட வேண்டித்தானே. தானியேலுக்கு தெரியும், சாப்பிடுறதுன்னு சொன்னா வெறும் சொல்லுங்க சாப்பிடுறது அல்ல. ஈட்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் ஈட்டிங். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, ஈட்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் ஈட்டிங். என்னங்க வேற என்னங்க பின்ன அது? என்னங்க அது? அதுதான் இப்போ நான் உங்களுக்கு வேகமாக காட்டி கொடுத்து நம்ம கடந்து போக போகிறோம். கவனிங்க, ஈட்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் ஈட்டிங், பட் இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் அவர் ஃபெலோஷிப், இட் பாண்ட்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப். வேகமாக சொல்லுங்க. Eating is not just eating itself, but it speaks of our relationship, it speaks of our fellowship, it bonds our relationship. போஜனம் பண்ணுவது என்பது வெறும் போஜனத்தை குறித்து பேசல. அந்த போஜனம் பண்ணுவது என்பது என்றால் நம் உறவையும்
நம்முடைய ஐக்கியத்தையும் குறித்து வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. சாப்பிட்றதுன்னு சொன்னா சும்மா சாப்பிட்றது இல்லை, அது என்னத்தை வெளிப்படுத்துது? என்னோட சேர்ந்து சொல்லுங்க, அது என்னத்தை வெளிப்படுத்துது? நம்முடைய ஐக்கியத்தையும் நம்முடைய உறவையும் ஏற்படுத்துது. அதனால தான் இப்போ புரியும் பாருங்க. அதனால தான் அன்னைக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா எங்க கையை நினைச்சிட்டு போங்கன்னு கேட்டிருக்கிறீங்களா? என்ன அர்த்தம் அப்படின்னா, கையை நினைச்சிட்டு போகணும், இல்லைன்னா நாங்கள் கோச்சிப்போம். என்ன அர்த்தம்? நீங்கள் கையை நினைக்காம போனால் என்ன அர்த்தம் தெரியுமா? கையை நினைக்காம போகக்கூடாது. எங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் கையை நினைச்சிட்டு தான் போகணும். சரி, கையை என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு பாத்திரத்தை கொண்டாந்து கையை வச்சுட்டு போகணும். அப்படியா? என்ன அர்த்தம்? சாப்பிட்டு போகணும். எதுக்குயா? எதுக்கு? உறவை காண்பிக்கிறது. உணவு என்பது வெறும் உணவை குறித்து பேசல தம்பி. இது எதை குறித்து பேசுது? நம்முடைய உறவும், நம்முடைய ஐக்கியம், நம்முடைய பந்தம், அதை குறித்து பேசுகிறது. உதாரணத்துக்கு வேகமாய் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து காட்டி கொடுக்கிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரம். மாசத்துக்கு ஒரு முறை ஆகிலும் நாம் நிச்சயமாய் வாசிக்கிற அதிகாரம். அதுவும் விசேஷமா 23ஆம் வசனம் தொடங்கி வாசிப்போம். என்ன வாசிப்போம்? கர்த்தர் தாமே காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் பிற்கப்படுகிற என்னுடைய. அதன் பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்கான ரத்தம். சரி, ரைட், நல்லா கவனிங்க. இது எதை குறிக்கிறது? ராபோஜனத்தை குறிக்குது பிரதர்? இல்லைங்க, நல்லா கவனிங்க. எல்லாரும் வந்து ஒரே அப்பத்தில் நாம் பங்கெடுக்கவும் ஒரே பாத்திரத்தில் நாம் எல்லோரும் பருகவும் எதை குறிக்கிறது? வாட் இஸ் த லார்ட் ட்ரைங் டு இன்ஸ்டிடியூட் இன் ஹிஸ் சர்ச்? அவர் தம்முடைய திருச்சபையிலே எதை நிறைவேற்ற இந்த ஒரு ஒழுங்கை கொண்டு வந்தாருன்னு நினைக்கிறீங்க? ராவோஜனத்தை. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த அப்பம் பிட்குதல் மாதத்துக்கு ஒரு முறை சில சபைகள் செய்யும், வாரத்துக்கு ஒரு முறை சில சபைகள் செய்யும். சரியா? எப்படி செஞ்சாலும் சரி, இதனுடைய நோக்கம் என்ன? அடித்தளம் என்ன? எதுக்கு இதை செய்யறாங்க? அது ஞானஸ்தானம் எடுத்தவங்க தங்களை மேன்மையாக காட்டிக்கொள்ள கிடையவே கிடையாது. எதுக்கு இதை செய்யறாங்க? ஐயா, எதுக்கு இதை செய்யறாங்க தெரியுமா? நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். வேதாகமத்தில் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். பிரதர், எதுக்கு இதை செய்யறாங்கன்னா, அது பழக்கம் பிரதர், பழக்கத்துக்காக அல்ல. அது ஞானஸ்தானம் எடுத்தவங்க கண்டிப்பா செய்யணும், இல்லைன்னா சாபமா வந்துடும். இல்லை, என்னையா இது? இதனுடைய அடித்தளம் என்ன? Let us find what is the foundational truth for this wonderful service called breaking of bread. இது எதுக்கு? வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். சரியா? அங்க என்ன பவுல் என்ன சொல்றாரு பாருங்களேன். வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 33, 34. ஆகையால் என் சகோதரரே, நல்ல கவனிங்க, பவுல் சொல்றார், ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்க. நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தா, நல்ல கவனிங்க, பசியா இருந்தா வீட்டில சாப்பிட்டு வா. ஐயா, பசியா இருந்தா வீட்டில சாப்பிட்டுட்டேன், அப்ப இங்க வந்து என்ன செய்யட்டும்? பசியை ஆற்றிக்கொள்ள நாம இங்க வருதில்ல. ராவ் போஜனம் என்பது நம்முடைய பசியை ஆற்றிக்கொள்ள வருகிறது அல்ல. பசியா இருந்தா எங்க சாப்பிடுன்றாரு? வீட்டில் சாப்பிட்டுரு. நீ இங்கே வந்து உபவாசத்தில் உக்காந்து இன்னும் முடிக்கல, இந்தவங்க இன்னும் ஆராதனை முடியல அப்படின்னு சொல்லாம நீ வீட்டில் சாப்பிட்டு திருப்தியாக வந்து இங்கே உக்காருங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பசியா இருந்தா வீட்டில் சாப்பிட்டுருங்க. அப்போ இங்கே வந்து என்னத்தையா பவுல் செய்யணும்? நாங்கள் நீங்க இங்கே வறுத்து சாப்பிட்றதுக்கு இல்லை. சாப்பாடு என்பது வெறும் சாப்பாட்டை குறிக்காது, அது ஐக்கியத்தை குறிக்கும். பசியா இருந்தா வீட்டில் சாப்பிடு, இங்கே வந்து சகோதரர்களோட சேர்ந்து சாப்பிடு. ஏற்கனவே நாங்கள் சாப்பிட்டோம். எங்க சாப்பாடு முக்கியம் இல்லைங்க, நீங்கள் சொன்னீங்கன்றதுனால நாங்கள் உக்காந்துருக்குறோங்க. 2 பேர் சாப்பிடுக்கிற போது
ஒருத்தர் நிதானமா சாப்பிட்ற, ஒருத்தர் வேகமா சாப்பிட்றோம். நல்லா கேளுங்க, வேகமா சாப்பிட்டு முடிச்சிட்டார். ஆனா என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா? டேபிள் மேனர்ஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? அவங்க சாப்பிட்ற வரைக்கும் எதுக்குங்க அதுதான் என் உறவு. சாப்பாடு விஷயம் இல்லைங்க, இங்க உறவு தாங்க முக்கியம். உறவு தான் இங்க முக்கியம். என்ன இருக்கு, நம்ம என்னத்தை அப்படி சாப்பிட்றோம்? இந்த ஒரு சின்ன ரொட்டி துண்டியா, அந்த ரொட்டி துண்டை வச்சு நாம என்ன பசி ஆற்றுறோமா? இல்ல. இருப்பினும் கூட அந்த ஒரு சின்ன ரொட்டி துண்டை நாம் எல்லாரும் சேர்ந்து வாங்கி புசிப்பது எதை குறிக்கும்? பசியை ஆற்றுகிறது அல்ல, நான் இணைகிறதை குறித்து பேசும். சாம் கையில் ஒரு ரொட்டி துண்டு இருக்கு, அதை அவன் பிச்சு சாப்பிட்டு என்கிட்ட கொடுக்குறான். அண்ணன் இந்தண்ணா இது உனக்கு. நான் சாப்பிட்டு அப்படியே தங்கச்சி சௌந்தர்யா கையில் கொடுக்குறேன். அம்மா இந்தம்மா. அவங்க சாப்பிட்டு அப்படியே நாகலட்சுமிகிட்ட கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிட்டு அப்படி பசி ஆற்றுதா? பசியா இருந்தா எங்க சாப்பிடு, வீட்டில் சாப்பிட்டுக்க. இது பசியை ஆற்றுவதற்காக அல்ல, நம்முடைய உறவை பலப்படுத்துவதற்காக. நாம ஒருவருக்கு ஒருவர் சொல்றோம், என்ன தெரியுமா சொல்றோம்? இது நிமித்தமா சகோதரன் நான் உன்னோட கூட இருக்கிறையா, சகோதரி நான் உன் கூட நிக்கிறேன்டா. நாம கர்த்தருக்குள் இணைந்து பலப்படுத்துவதுதான் இந்த காரியம். இப்ப சொல்லுங்க, அப்ப உணவு என்பது ஈட்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் ஈட்டிங், இட் ஹேஸ் சம்திங் டு டூ வித் and it has something to bond our. Hallelujah. அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 33 34. ஆகையால் என் சகோதரரே நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால், அப்பா ஒருவனுக்கு பசியா இருந்தா வீட்டில சாப்பிடுப்பா. மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். புரியுதா உங்களுக்கு? ஆமா, ஐக்கியத்தை குறிக்கும். இதை மாத்திரம் நான் பார்த்து உங்களுக்கு அதை நான் சொல்லவில்லை. நான் வேதாகமத்தை காட்டி கொடுக்கிறேன். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேகமாய் வாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஆவியானவர் நமக்கு ஒத்தாசைகளை செய்வார். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், நல்லா கேளுங்க, அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதலிலும். அது எதை குறிக்கும்? நம்முடைய அந்யோன்யத்தை, நம்முடைய ஐக்கியத்தை, நம்முடைய உறவை வெளிப்படுத்துகிறதை காண்பிக்கிறது தான் உணவு. சொல்லுவாங்க, கேட்டுருக்கிறீங்களா? நாங்கள்லாம் ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க. பார்த்துருக்கீங்களா? கேட்டுருக்கிறீங்களா? ஆமாம், உண்மை. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யுனத்திலும் அப்பம் பிட்குதலிலும் இவர்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணிதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஈட்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் ஈட்டிங், இட் ஹேஸ் சம்திங் டு டூ வித் ஃபெலோஷிப் அண்ட் பாண்ட்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப். பாண்ட்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப் என்னன்னா, இட் இனிஷியேட்ஸ் ஃபெலோஷிப் அண்ட் பாண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். அப்படி என்ன அர்த்தம், என்ன வித்தியாசம்? உறவை ஆரம்பிக்கவும் செய்யும், உறவை உறுதியும் படுத்தும். எது? நாம இணைந்து சாப்பிடுற காரியங்கள். புரியுதா உங்களுக்கு? சாப்பிடுறதுன்னு சொன்னா வெறும் சாப்பிடுறது அல்ல, இட் ஹஸ் சம்திங் எல்ஸ் டு டூ வித். தொடர்ந்து வாசிக்கலாம். அடுத்த ஒரு காரியத்தை வாசி காட்டவா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். Book of 2 Samuel chapter 9 verses 10 to 13. அது உறவு என்பதை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 10 தொடங்கி 13 வரை. 10ஆம் வசனம். ஆகையால் நீ உன் குமாரரையும். நல்லா கவனிங்க. சவுல் மரித்து போனான், யோனத்தான் மரித்து போனான். யோனத்தானுடைய ஒரே ஒரு குமாரன் மெபிசோபெத் என்கிறவன் பிழைத்து கொண்டான். அவனுக்கு கால்கள் 2ம் கீழே விழுந்ததினால அல்லது கீழே தவற விட்டதுனால அவன் கால்கள் ஊனமாயிற்று. தாவீது ராஜாவான பின்பு, நல்லா கேட்டுக்கங்க, நானே வேகமா சுருக்கமா அந்த கதையை சொல்லி அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். தாவீது ராஜாவான பின்பு அவன் முதலாவது கர்த்தருடைய பெட்டிக்கு பின்பாடி ஓடுகிறான். அதை முடித்த பின்பு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அடுத்த காரியம் நான் என்ன செய்யணும் தெரியுமா? ராஜாவான பின்பு யோனத்தான் எனக்கு செஞ்ச உடன்படிக்கை,
யோனத்தான் என் மேல் வைத்த அன்பு நிமித்தமாய் அதற்கு அடையாளமாக நான் அவன் குடும்பத்திற்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும். கூப்பிடுங்க ஆளை. கூப்பிட்டு கேட்குறான், சவுலின் குடும்பத்தில் யோனத்தானின் குமாரர்களில் யாராகிலும் மீதியாயிருந்தால் அவங்கள கொண்டு வாங்க, நான் அவங்களுக்கு இரக்கம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அப்படி தேடி பார்த்ததில் ஒரே ஒரு மனிதன் மெஃபிசோபெத், 2 கால்களும் ஊனம் அடைந்தவனாய். எப்படி ஊனமானா, ஒரு அம்மா நர்ஸ் அந்த பிள்ளைய தூக்கிட்டு போகிறப்ப தெரியாம கீழே விட்டுருவாங்க, 2 காலும் உடைஞ்சிரும். அப்படி ஊனமடைந்த அந்த மெஃபிசோபேத் ராஜா தாவீதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அந்த மெஃபிசோபேத்துக்கு என்னெல்லாம் தாவீது செஞ்சான்னு சொல்றேன் கேளுங்க. சவுலுக்கு சொந்தமான எல்லா நிலங்களும் எல்லா காரியங்களும் அவன் கையில் கொடுக்கணும். ஜிபா என்கிற ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான். அவனை அழைத்து தாவீது சொல்லுகிறான், நீயும் உன் குமாரர்கள் எல்லோரும் கூட மெஃபிசோபேத்துக்காக அவனுடைய வயல்களில் வேலை செய்யணும், அவனுக்கு லாபம் உண்டாக செய்யணும். சரிங்க ராஜா. மெஃபிசோபேத் ரொம்ப சந்தோஷம். ராஜா, சவுல் உங்களை எவ்வளவு துன்பப்படுத்தினான், உங்கள் ஜீவனை வாங்க எவ்வளவு எத்தனம் பண்ணினான், அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு எனக்கு இரக்கம் செய்கிறீங்களா? நான் ஒரு செத்த நாய் ஐயா அப்படின்னு மெஃபிசோபேத் சொல்லுவான். இதை மாத்திரம் தாவீது செய்யலை. இதெல்லாம் நன்றி கடனுக்கு செஞ்சு விட்டுருக்கலாம். அல்லது இவன் ஒன்றும் செய்யலை, சவுலும் ஒன்றும் செய்யலை, இதுக்கு நடுவில் இருந்த யோனத்தான் நிமித்தமாக அவன் இவ்வளவு யோசிக்கிறான். யோனத்தான் நிமித்தமாக இவ்வளோ செஞ்சு விட்டுருக்கலாம். ஆனால் என்ன சொன்னா தெரியுமா தாவீது? வாசிக்கலாம். அதான் உடன்படிக்கை, அதுதான் கர்த்தர் அங்கே தாவீதை கனப்படுத்துகிறார். வாசிக்கலாம். இப்போ 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 10 தொடங்கி வாசிக்கலாம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 10 முதல். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு. அப்ப சொல்றாங்க, நீங்க போய் அந்த எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும். வாசிங்க. அதன் பலனை சேர்ப்பாயாக உன் எஜமானுடைய குமாரன் மெஃபிபோசத் நிமித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். அவன் என் பந்தியிலே, என்னுடைய மேஜையிலே அவன் அப்பம் புசிக்குவான் என்றான். சீபாவுக்கு பதில் 15 குமாரரும், ஜிபாவுக்கு 15 குமாரர்களும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரின் ஒருவனைப் போல் மெஃபிபோசத் என் பந்தியிலே, ராஜகுமாரர்களில் ஒருவனைப் போல் மெஃபிசோபேத் என் பந்தியில ஆசனம் பண்ணுவான், தாவீதுடைய பந்தியில் ஆசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னார். என்ன குறிக்குதுங்க? எதை குறிக்குதுங்க? ராஜபுத்திரர்களில் ஒருவனை போல என் பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறான். புரியுதா உங்களுக்கு? எதுக்காக இதை நம்ம பார்க்குறோம்? இப்போ இந்த பகுதி எதுக்காக தியானிச்சோம்? ஐயா, சாப்பிடுறது என்பது வெறும் சாப்பிடுறது அல்ல, அது உறவை குறிக்கும். எப்படிங்க சொல்றீங்க? 1 கொரிந்தியர் 11 வாசித்து பாருங்க. வீட்டில் சாப்பிட்டு வா, இங்கே நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். எதுக்கு 2 முறை? அது சாப்பிடுறது பசி ஆற்ற, இங்கே சாப்பிடுறது எதுக்கு? உறவை உறுதிப்படுத்தி கொள்ள. தாவீது சொல்லுகிறான், 15 ஜிப்பாவுடைய குமாரர்களுக்கு சொல்லுகிறான். நல்லா கேட்டுக்கங்க, 15 குமாரர்கள் ஜிப்பாவுக்கு உண்டு. அந்த குமாரர்களுக்கு சொல்லுகிறான், மெஃபிசோபேத்துடைய வயல்களில் வேலை செய்யணும், உங்க எஜமானுடைய மகனுக்கு போஜனம் உண்டாக நீங்க வேலை செய்யணும். போஜனம் வந்துருச்சு, அப்புறமா எதுக்கு தாவீதோடைய மேஜை? பலனை சேர்க்கணும். மெஃபிசோபேத் வீட்டில் ஒரு நாளும் அப்பத்துக்கு குறை இருக்கக்கூடாது. எல்லா நிலங்களும் திருப்பி கொடுக்கிற வேலையாட்கள் நீங்களும் உன் குமாரர்களும் வேலை செய்யணும். மெஃபிசோபேத் வீட்டில் அப்போ சொல்லுங்க அப்போ குறையக்கூடாது. அப்படி சொன்ன பின்பு தான் தாவீது சொல்லுகிறான், ஆனா என் டேபிள் எப்பவுமே உனக்கு ஓப்பனா இருக்கும். எதுக்குங்க இது? அதான் வீட்லயே சாப்பாடு நிறையா இருக்கே, அதுக்கு இல்லப்பா. இது பசியை ஆற்றுவத மேஜை அல்ல, இது பசியை ஆற்றுகிற மேஜை அல்ல, இது உறவை உறுதிப்படுத்தும் மேஜை. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, ஒரு மேஜை பசியை ஆற்றும் மேஜை, இன்னொரு மேஜை உறவை உறுதிப்படுத்தும் மேஜை.
2 இருந்துச்சா? 1 கொரிந்தியர் 11 2 இருந்துச்சா? 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல 2 இருந்துச்சா? இப்போ பாருங்க, இன்னும் அடுத்தது காட்டவா இல்ல செய்திக்கு தொடர்ந்து போயிருவோமா? வேகமா வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 43ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 25ஆம் வசனம், 31ஆம் வசனம், 33ஆம் வசனம், 34ஆம் வசனம். நல்லா கவனிங்க. அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை கண்டு அவங்களுக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு மேஜையை ரெடி பண்ணான். ஒரு மேஜையை வைத்து சகோதரர்கள் 11 பேரையும் வயதுக்கு தக்கவாறு அமர செஞ்சான். இன் ஆர்டர். அண்ட் he gave a close place to Benjamin. What does that mean? என்னையா குறிக்கதும்? கடைசி வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 33 34 வாசிக்கலாம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 33 34 வசனம். அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல், யோசேப்புக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவன் வயதின்படி அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? நல்லா கேளுங்க, இங்க நல்லா கேளுங்க. இவங்க எப்படி வந்தாங்க எகிப்துக்கு? பசியோட வந்தாங்க. ஐயா, உணவு இல்லை, எங்களுக்கு பசிக்குது யோசேப்பே, எங்களுக்கு பசிக்குது ராஜா, எங்களுக்கு பசிக்குது, உணவு எடுத்துக்கங்க. அவங்க பையெல்லாம் நிரப்பிடுங்க. பையெல்லாம் நிரம்பினாலும் அந்த உணவு வேற, அந்த மேஜை வேற. இப்போ நான் உங்களை எந்த மேஜை கொண்டு போக தெரியுமா? இது என்னுடைய மேஜை, நீங்க உட்காருங்க, எனக்கு முன்பாக உட்காருங்க, வயதுக்கு படி உட்காருங்க. இந்த மேஜை எதை குறிக்கும் தெரியுமா? பசியை ஆற்றுகிற மேஜை வேற, உறவை உறுதிப்படுத்துகிற மேஜை வேற. புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ இங்கே யோசேப்பும் கூட 2 மேஜைகளை சகோதரர்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறான். ஒன்று பசியை ஆற்றும் மேஜை, இன்னொன்று உறவை உறுதிப்படுத்தும் மேஜை. இதற்கு பின்பாகத்தான் நீங்க வாசிக்கலாம், அவன் சகோதரர்களை தனக்கு கிட்டி கூடுவான். அவங்கெல்லாம் பயப்படுவாங்க. யோசேப்புன்னு தெரிஞ்சிடும், தூரமா நிற்பாங்க. யோசேப்பு என்ன சொல்லுவான் தெரியுமா? கிட்ட வாங்க, come closer to me. Why did he call to come closer to him? To show them that he is still in the covenant. அவன் தான் இன்னும் உறவுக்குள், கர்த்தருடைய உடன்படிக்கைக்குள் ஒரு யூதனாய் வாழ்கிறதை அடையாளங்களை காட்டினான். புரியுதா உங்களுக்கு? Showed his mark of circumcision to his brothers, telling that he is still in the covenant with the Lord, still going closer to the Lord. உறவை ஏற்படுத்துகிற மேஜை. புரியுதா உங்களுக்கு? தொடர்ந்து நாம தியானிக்கலாம். பாருங்க, கர்த்தருடைய ஆவியான உதவி செய்வார். இதைத்தான் திருச்சபையாகிய லவோதிக்கேயா திருச்சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சும்மா எல்லாரும் வீட்டு வாசல்ல மாட்டிப்போம், வீட்டுக்கிட்ட போட்டுப்போம். என்ன நீட்டுன்னு பொதுவாகவே இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டிக்கிட்டே இருக்கணும். நீர் வெளியிலேயே நிற்கணும். ஒரு நாளும் வீட்டுக்குள்ள நாம கூப்பிட என்ன வராது, மனது வராது. இல்லை பிரதர், கர்த்தர் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறார், உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஐயா, கர்த்தர் உங்களோடு கூட தங்கி இருக்கட்டும், கர்த்தர் உங்களோடு கூட தாபரிக்கட்டும். அவருடைய பிரசன்னம் அனுதினமும் உங்கள் வீடு எப்படி தெரியுமா இருக்கணும்? மோசே நாட்களில் கூடாரத்தில் தேவ மகிமை எப்போதும் வாசம் பண்ணினது போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய இல்லங்களில் தேவ பிரசன்னம் மகிமையாய் நிரம்பப்பட்டதா இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமா, வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறது என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டால், கதவை திறந்தால், கதவை உள்ளமாம் இருதய கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். சொல்லுங்க, அவனோடு கூட என்ன பண்ணுவாரா? அப்போ உணவு என்பது வெறும் உணவு அல்ல, அது உறவை குறிப்பிக்கும். இதை அறிந்த தானியேல் இப்போ இந்த மேஜையை வேண்டான்னு சொல்றானா? எதுக்கு வேண்டான்றாங்க? நாங்க பசியாவே இருக்கிறோம், நாங்க காயவே சாப்பிடுறோம், மற்றவங்க எல்லாம் நல்ல ரோஸ்ட் மீட் சாப்பிட்ற போது நாங்கள் அப்படியே கேரட்டும் பீன்ஸும் எதையும் ஒன்று கடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா, அப்படி சொல்ல வந்தாங்களா?
என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க? அங்க ஒரு பந்தி இருக்கு, நல்லா கேட்டுக்கங்க. நான் தானியேல் இப்படி பார்த்திருப்பார் என்று நம்புறேன். நல்லா கவனி. அங்க ஒரு பெரிய பந்தி இருக்கு, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பந்தியில பிரதான ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது யார் தெரியுமா? பிசாஸ். இதை பார்க்கிற தானியேல் சொல்லுகிறான், அந்த மேஜையில் எனக்கு பங்கில்லை. நான் யூதா கோத்திரத்தை சார்ந்தவன், கர்த்தருடைய ஜனம் என்னப்படுகிறவன், எனக்கு அந்த பந்தியில் இடமில்லை என்று தான் தைரியமாய் நின்றான். இவனுடைய தைரியத்தின் மனசாட்சி சுத்தமா இருந்துச்சு, தைரியம் இருந்துச்சு. இவனுடைய தைரியம் மற்ற அடுத்த 3 வாலிபர்களை எழுப்பி விட்டுடுச்சு. அவங்க கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. இப்போ அவங்க சொல்றாங்க, ஆமா ஆமா நாங்கள் அந்த ஆசனத்தில் உட்கார முடியாது. ஏன்னா அந்த அந்த மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடுவது வெறும் பசியை ஆற்றுகிற மேஜை அல்ல, அது உறவை காண்பிக்கிற ஒரு மேஜை. புரியுதா புரியலையா ஐயா உங்களுக்கு? ஐயா, தானியேலுக்காக அமைக்கப்பட்ட அந்த ஒரு மேஜை ராஜ்யத்திலே அது பசியை ஆற்றுகிற மேஜை மாத்திரம் அல்ல. ஆவிக்குரிய கண்களை கொண்ட தானியேலுக்கு தெரியும், அது பிசாசு தன்னோட கூட உறவை ஏற்படுத்தி கொள்ள அழைக்கிற ஒரு மேஜை. அந்த மேஜைக்கு நான் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி எதற்கும் இணங்காத வாலிபனாய் கர்த்தருக்காய் வைராக்கியம் கொண்டு நின்னான். அவன் சொன்னது என்ன தெரியுமா? இந்த மேஜைக்கு நான் வர முடியாது. புரியுதா உங்களுக்கு? இந்த மேஜைக்கு என்னால வர முடியாது. நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். ஏன் அப்படி சொன்னா? ஏன் அப்படி சொன்னாங்க? தானியேல் ஏன் அப்படி சொன்னாங்க? நல்லா கவனிங்க. The offer was simply to become one of them by participating in their table means fellowship. என்ன அழைப்பு எதுக்காக இருந்துச்சாங்க? வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒவ்வொரு விதமான உணவுகள் இருக்கும். இவங்க நல்லா கவனிங்க, இங்க எல்லாம் பாபிலோனுடைய முறைமைகள், எல்லாம் பாபிலோனுடைய ஸ்டைல். The entire cuisine was Babylonian style. And now the offer was what? Not just a dish. அது வெறும் உணவா இருந்தா ஸ்தோத்திரத்தோட புசிச்சு போயிட்டே இருந்திருப்பார் தானியேல். அது வெறும் உணவு அல்ல. இதை அறிந்து கொண்டதுனால தான் தானியேலுடைய மனசாட்சி சொல்லுது, அது உன்னுடைய மேஜை அல்ல, அது உன் அழைப்பு அல்ல. கர்த்தருடைய பிள்ளையே, பிசாசுடைய பந்தியில உனக்கு பங்கு இல்லை என்பதை ஆவியானவர் தானியேலுக்கு சொல்லுகிறதுனால தான் தானியேல் சொல்லுகிறான், அந்த மேஜைக்கு நாங்க வர முடியாதுங்க. இதுக்கு இங்க வந்து அப்படிப்பட்ட உறவை உங்களோட ஏற்படுத்தி நான் இவைகளை புசிப்பதை பார்க்கிலும் என் கர்த்தருக்காய் நான் சாதாரண காய்களை சாப்பிட்டு தண்ணீரை குடித்து நான் அமர்ந்திருப்பது எனக்கு நல்லது என்று சொன்னான். அல்லேலூயா. பாவத்தில் சம்பிரமமாய் வாழ்வதை பார்க்கிலும் பரிசுத்தத்துக்குள் ஏழையாய் வாழ்வது நமக்கு நல்லது. ஆமோதிக்கிறவங்க மட்டும் கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மோசே எகிப்தோடு சேர்ந்து பாவத்தோடு பாவமா வாழ்வதை பார்க்கிலும் தன் ஜனத்தோடு இணைந்து பாடுபடுவது அவனுக்கு நல்லதாகப்பட்டுச்சு. தானியேல் சொல்லுகிறான், இது வெறும் உணவின் மேஜை அல்ல. கண்ணை திறந்து பாருங்க வாலிபர்களே, கண்ணை திறந்து. இந்த கண்ணு தெரிஞ்சிருந்தா நாங்க ஏன் அடிமைத்தனத்துக்குள்ள வந்திருப்போம்? அங்கவே அல்லவா விடுவிக்கப்பட்டிருப்போம், அங்கவே விடுவிக்கப்பட்டிருப்போம். அங்க கண் இல்லை, அதனால இங்கேயும் கண் இல்லை. நல்லா கவனிங்க, தானியேல் அப்படி பார்த்ததினால்தான் தானியேல் வேண்டான்னு சொன்னான். தன்னை எப்படி பார்த்தான் தெரியுமா? அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் பாபிலோனோட இணைஞ்சிட்டாங்க. போனா ஆளே மாறிட்டான். யாரையா நீன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு அவங்கள பார்த்தா. புரியுதா உங்களுக்கு? சோர் கண்ட இடம் மாறிடுச்சு அவங்களுக்கு. ஆனால் தானியேலும் இவன் 3 மற்ற நண்பர்களோ அப்படியே இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஏன் தெரியுமா? இவர்கள் தங்களுடைய சொந்த அடையாளங்கள் என்னவென்பதை கண்டு கொண்டார்கள். பாபிலோன் எவ்வளவுதான் அவர்களுக்குள் இப்படிப்பட்ட பழக்கங்களை கொண்டு வர முயற்சி செய்தாலும் அதனால் தோல்வியைத்தான் பாபிலோனும் ராஜாவும் கண்டார்களே தவிர இவர்களுக்குள் எவ்வளவும் அவைகளை நுழைக்க முடியல. நான் வேகமாக உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். தானியேல் lived at least 75 plus years in Babylon. அவன் 75 வருஷங்கள், குறைந்தது 75 ஆண்டுகள் ஆகிலும் பாபிலோன்ல வாழ்ந்தான். அந்த தானியேல் தான் யார் என்பதை நன்றாக அறிந்திருந்தான். அவன் அறிந்ததினால மற்ற தன்னுடைய நாட்களில் 4 ராஜாக்களை குறைஞ்சது அவன் சந்திச்சவன். யார் யாரு? நேபுகாத் நேச்சர் ராஜா இல்லைங்க, அடுத்தது சொல்லணும். பெல்ஷசர் ராஜா, டரியு ராஜா,
சைரஸ், கோரேஸ் ராஜா, 4 பேர். சரியா? நல்ல 4 ராஜாக்கள். இந்த 4 ராஜாக்களும் கூட தானியேலை அடையாளம் கண்டு கொண்டாங்க. ஏன் தெரியுமா? தன்னுடைய அடையாளத்தை ஒரு நாளும் அவன் விட்டு கொடுக்கல. அந்த ஐக்கியத்தோடு கூட அவன் சேரல. அதே பாபிலோனில் எத்தனை வருஷம் இருந்தாங்க? குறைஞ்சது இல்லைங்க 75 இல்லைங்க, 70 தான். சரி வச்சுக்க, 70 வச்சுக்க. மனுஷனுடைய ஆயுசு எவ்வளோங்க? ஆயுசு முழுக்க பாபிலோனில் இருந்தாலும் அவர்களோட இவன் ஐக்கியமே கொள்ளலை. தெரியுமா? நான் உங்களுக்கு வேகமாக அதை தான் காட்டி கொடுக்க ஆசைப்படுறேன். பார்க்கலாம். முதலாவதாக he was almost, இது ஒன்று வாசிச்சிடறேன். Daniel never saw himself as one of them, the Babylonians. He always lived like away from home. Daniel chapter 2 verses 25 வாசிக்கலாம் வேகமா. தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது அரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக, அப்பொழுது அரியோகு தானியேலின் ராஜாவின் முன்பாக, தானியேலின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு முன்பாக தீவிரமாக அழைத்து கொண்டு போய் சிறைப்பட்டு போன யூதயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன். அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை சொல்லுவான்னு சொன்னான். என்னன்னு சொன்னா? என்னன்னு அடையாளப்படுத்தினா? உங்களுக்கு கிடைக்கல? தேங்க்யூ தம்பி சாம்சன். இந்த மனிதன் ராஜா கிட்ட என்ன சொன்னா? நான் யாரை கண்டுபிடிச்சேன்? ராஜா, உங்களுக்கு உண்டான சொப்பனத்தை சொல்ல ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் யாரு? அப்படி என்ன? வாசிங்க, திறந்து வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவுக்கு முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போய் சிறைப்பட்டு வந்த. என்ன சொன்னா? சிறைப்பட்டு வந்த. He is introducing Daniel to king like what? சிறைப்பட்டு வந்த யூதா தேசத்து மனுஷன். என்னன்னு சொல்லல தெரியுமா? பாபிலோனிய ஒருத்தன், உங்களுடைய அரண்மனையில் இருக்கிற ஒருத்தன், நீங்க ஆயத்தம் பண்ணின ஒருவன், அநேக ஞான சாஸ்திரிகளுக்கு மத்தியில் ஒருவன் என்று சொல்லல. என்ன சொன்னாங்க தெரியுமா? யூதாவிலிருந்து வந்த ஒரு மனுஷன். He knows his identity. And going to that table will make him lose his identity. He said, no, I can't go to that table. Why? Because I am different, you are different. நான் வேற, நீங்க வேறங்க. நான் வேற, உலகம் வேறங்க. கர்த்தர் வேற, உலகம் வேறங்க. புரியுதா உங்களுக்கு? என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினா? சொல்லுங்க. என்னன்னு அறிமுகப்படுத்தினா? சிறைப்பட்டு வந்த யூதயா தேசத்து மனிதன் ஒருத்தங்க இருக்கிறான். ஐயா, எப்போ சொன்னாங்க தெரியுமா? இது நல்லா கவனிங்க. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்களுக்கு இல்ல 4:5 வாசிக்க. 1ஆம் அதிகாரம் 4:5. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4:5. அவர்களுக்கு கல்தேரின் எழுத்தையும். நல்லா கவனிங்க. கல்தேரு என்பது பாபிலோனில் உள்ளது. கல்தேருடைய எழுத்து, பாஷை, மொழியையும் கற்றுக் கொடுத்து ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனஸுக்கு கட்டளையிட்டான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலையும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்திருந்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும். எத்தனை வருஷம்? 3 வருஷம். எத்தனை வருஷம் சொல்லுங்க எல்லாரும்? 3 வருஷம். ஏன் 3 வருஷம் தெரியுமா? எந்த ஒரு காரியத்தையும் 3 ஆண்டு காலங்கள் ஒரு மனிதன் தொடர்ந்து பழக்கப்படுவானால் அதில் அவன் தேறினவனாய் மாறி போவான். அந்த பழக்கம் அவனுக்கு வந்துடும். அதனால தான் பிள்ளைங்க படிக்கிற ஒரு சாதாரண டிகிரி எத்தனை வருஷம் கோர்ஸ் தம்பி? ஏன் தெரியுமா? அப்படி 3 வருஷம் அவன் அக்கவுண்ட்ஸ் படிச்சுக்கிட்டே இருந்தானா அக்கவுண்ட்ஸ் அவனுக்கு வந்துடும். பழகணும். அப்படி பழகுவதற்காகத்தான் இந்த 3 ஆண்டு காலங்கள். இந்த டிகிரியை வச்சு மட்டும் சொல்லலையா, உனக்கு வேதாகமத்திலிருந்து நான் காட்டி கொடுக்கிறேன். வேதாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அப்போஸ்தலனாகிய பவுல் சடதியான சத்தத்தில் தமஸ்குக்கு போகிற வழியில இயேசுவை சந்தித்த பின்பு அவன் தொடர்ந்து தமஸ்குக்கு போய் இயேசுவை குறித்து பேசி பிரசங்கித்து அரபியா என்கிற வனாந்திரத்துக்கு போனான்.
எத்தனை நாள் அங்கே செலவு பண்ணான் தெரியுமா? 3 வருஷம் அங்கே இருந்தான். கர்த்தர் அவனுக்கு வேதாகமத்தை மறுபடியும் ஆரம்பம் தொடங்கி சரியான வகையில் போதித்தார். 3 வருஷம் கற்றுக் கொடுத்தாரு. இப்போ பவுலுக்கு வேதாகமும் தெளிவாக தெரியும். புரியுதா உங்களுக்கு? 3 வருஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஊழியத்தை எத்தனை வருஷம் கற்றுக் கொடுத்தாரு ஐயா? 3 வருஷம். இப்போ என்ன ஆயிடும்? இவங்களுக்கு பழகிடுவாங்க. 3 வருஷம் பழகிடுவாங்க. 3 வருஷம் பழகிடுவாங்க. அதே போல தான் இந்த தானியலுக்கும் 3 வருஷம் கொடுத்து பழக சொன்னாங்க. பைபிள் ஸ்டடீஸ் எல்லாம் கூட, பைபிள் கோர்சஸ், பைபிள் காலேஜில் கோர்சஸ் எல்லாம் எத்தனை வருஷம் தெரியுமா? 3 வருஷம் இருக்கும். எதுக்கு? அப்போதான் 3 வருஷம் என்பது தேர்வதற்கான சரியான ஒரு காலகட்டம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மரத்துக்கிட்ட கனியை எந்த வருஷத்தில் எதிர்பார்க்குறார்? ஐயா 3 வருஷம் கொடுத்துருக்குறீங்க, இன்னொரு வருஷம் கொடுத்துருங்க. இப்போ கண்டிப்பாக அது கனி கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெட்டி போட்டுடலாம். See that 3 years is a benchmark. அந்த 3 வருஷம் என்பது ஒரு நூல். கர்த்தர் சொல்லுகிற அந்த 3 வருஷத்தில் இவங்க நிச்சயமாக பழகிடுவாங்க. அது உண்மைதான், நாம் பார்க்கிறோம், அது உண்மைதான். புரியுதா உங்களுக்கு? தட் இஸ் ட்ரூத். ஆனால் தானியல் 3 வருஷம் உட்கார வச்சு கழுதேயு பாஷை மொழி, அதனுடைய எழுத்துக்கள், அவர்களுடைய முறைமைகள், அவர்களுடைய கலாச்சாரங்கள் சகலத்தையும் காட்டி கொடுத்தாலும் அதுக்கு மத்தியில் எப்படி நிற்கிறாரு? யூதாவிலிருந்து வந்த மனிதன். மற்றவங்கள்லாம் எப்படி ஆயிட்டாங்க? பாபிலோனியர்களாகவே மாறிட்டாங்க. 3 வருஷத்தில் இவங்க மாறிட்டாங்க. ஆனால் இவங்க மாறலை. 3 வருஷத்துக்கு மட்டும் அல்ல, எத்தனை வருஷத்துக்கு மாறலை தெரியுமா? தானியேல் தன் ஜீவன் நாள் இருக்கிற வரைக்கும் அவனை பார்த்தவர்கள் எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? யூதயாவிலிருந்து வந்த மனிதன், யூதாவிலிருந்து வந்த மனிதன். தன்னுடைய தெரியுதா மேஜையை வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய அடையாளத்தை தான் காத்து கொண்டதை நாம் பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ள அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, இது யார் தெரியுமா? நேபுகாத்நேச்சர் ராஜாவுடைய பையன் பெல்ஷாசர் ராஜா. இவருக்கும் ஒரு பந்தி வச்சிருந்தார், இவரும் ஒரு பந்தி வச்சிருந்தார். எல்லாரும் வந்திருந்தாங்க. ஆனா யார் வரமாட்டா தெரியுமா? தானியேல் வரமாட்டான். கூப்பிட்டாலே ஒளிய நீங்க வாசிச்சு பார்க்கலாம். ஒரு தரிசனத்தை வெளிப்பாடு கொடுக்கவும் எனக்கு தெரியும் ஓடி வர மாட்டார். கூப்பிட்டாலே ஒளிய சைலண்டா இருப்பார். கூப்பிட்டாங்க, தானியேலை கூப்பிட்டாங்க. வந்த உடனே நேபுகாத்நேச்சர் ராஜாவுடைய பையன் கேட்கிறார், பெல்ஷாசர் ராஜா இப்போ என்ன கேட்கிறார்? வாசிக்கலாம். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா, நீ என் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சர் ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த, எங்கிருந்து? யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? யூதர்களில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? லுக் அட் தி ஐடென்டிட்டி. தன்னுடைய அடையாளத்தை எப்படி காத்து கொண்டு இருக்கிறார் பார்த்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்ப அடுத்தது தரையூ ராஜா வருகிறார். அவர் என்னென்ன அடையாளம் கண்டுபிடிச்சார் பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைப்பிடிக்கப்பட்ட யூதயா தேசத்தில் புத்திரரில் தானியேல் என்பவன் ராஜாவுடைய கட்டளைக்கு கேட்காம அவன் மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறான். யாரு? தானியேல் எனக்கு தெரியாதா? யாருங்க? ஐயா, சிறையிலிருந்து வந்த யூதாவுடைய ஒரு மனிதன், யூதன், கர்த்தருடைய ஜனம், அவன் தான் ஐயா. எல்லாரும் அவங்களை எப்படி பார்த்தாங்க? Because Daniel first learned his own identity. காரணம், எல்லாரும் தானியேலை பார்த்த போதெல்லாம் இவன் யூதாவில் வந்தவன், இவன் கர்த்தருடைய பிள்ளை, இவன் கிறிஸ்தவங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா காரணம் என்னங்க? பெருசா சிலுவை டாலர் ஒன்று போட்டிருப்பாங்க, கையிலேயே பார்க்குற மாதிரி ஒரு பச்சையை குத்திப்பாங்க, என் பேர் அப்படிங்க அல்ல. இது எதுவும் காரணமா இருக்கக்கூடாது. நல்லா கவனித்து கொள்ளுங்க. நாம கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை முதலாவது நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைக்கு இது அழகா? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்வி, கர்த்தருடைய பிள்ளைக்கு இது அழகா?
லாமுவேல் ராஜாவே, ராஜாக்களுக்கு இது அழகாயா? இது உனக்கு அழகா? தகுதியா உனக்கு? இதை செய்யலாமா? இப்படி பேசலாமா? இது உனக்கு அழகா? கேட்கணும். தன்னுடைய அடையாளத்தை தான் கண்டதினால் அவைகளோடு கூட அவர்களோடு கூட அந்த ஆசனத்தில் அவன் அமரவில்லை. தன்னுடைய அடையாளத்தை தான் பார்த்தது போல மற்றவர்களும் பார்க்க தொடங்கினார்கள். கடைசியா 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல தன்னை தேவனிடத்திற்கு எப்படி பிரசன்ட் பண்றான்னு பாருங்க. ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது, நீதி உமக்கு உரியதப்பா. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் யாரவங்க? இஸ்ரவேலின் குடியிருப்புகளாகிய நாங்கள். மை ஐடென்டிட்டி. புரியுதா உங்களுக்கு? தன்னுடைய அடையாளத்தை விட்டு கொடுக்காத தானியேல். ஆமா, நல்லா கவனிங்க. Daniel was so wise man who makes a right decision often. He could sense what it means to dine in Babylonian table. பாபிலோனுடைய மேஜையில் அமருவது என்ன என்பதை தானியேல் சற்று ஆராய்ந்து அறிந்திருந்தவன். எனவே அவைகளுக்கு அவன் தூரமானான். நல்லா கவனிங்களே. ஏன் அப்படின்னு சொன்னா, சாப்பிடுறது தானே பிரதர், அதான் சொன்னேன். சாப்பிடுறது வெறும் சாப்பிடுறது அல்ல, அது உறவு ஆரம்பிக்க செய்யும், உறவை உறுதிப்படுத்தும். நல்லா கவனிங்க, எல்லாம் அப்படிதான் ஆரம்பிக்கும். Now that is the first initiative taken by Satan to bring Daniel and the Jewish people into the Babylonian stable. முதலாவது அவர்களை பாபிலோன், நல்லா கவனிங்க, இங்க மேஜைக்கு வந்தாதான் அடுத்தது என்ன பண்ணுவான் தெரியுமா? பொற்சிலைக்கு வணங்குவான். இங்க வராதவன் அங்க வணங்க மாட்டான். முதல்ல ஆரம்பிக்கிறது எங்க தெரியுமா? சாப்பிட்றதுல தான் வரும் எல்லாமே. நான் உங்களுக்கு வேகமாக காட்டி கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. சாப்பிட்றதுல தான் ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆயிடுச்சு பிரதர்? சாப்பிட்றதுல என்ன பெரிய விஷயம்? அங்கே தான் ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகாது? நிற்காது. அதை உங்களுக்கு வேகமாக காட்டி கொடுத்துறேன். உதாரணத்துக்கு யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை திருப்பலாம் வேகமாக. 32ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனம். உங்களுக்கு எல்லாருக்குமே இது நல்ல தெரிஞ்ச சம்பவம் தான். மோசே மலையின் மேல் போயிருக்கிறான். 40 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலும் அமர்ந்து 10 கற்பனைகளை வாங்கி ஜனங்களுக்காக கீழே இறங்கி வருவதற்கு முன்பதாக ஜனங்கள் ஆரோனை தூண்டிவிட்டு தங்கள் கைகளில் இருந்த எல்லா பொன் ஆபரணங்களை சிலவற்றைகளை கொடுத்து ஒரு பொன்னினால் கண்ணுக்குட்டியை வார்த்து அதை வைத்து காத்திருக்கிறாங்க. விடிஞ்சா பண்டிகை. யாருக்கு பண்டிகை? கர்த்தருக்கு பண்டிகைன்னு பேரை வச்சு பாகாலுக்கு பண்டிகை கொண்டாடுறாங்க. பண்டிகை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க தானே. என்ன நடக்குது வாசிக்கலாம் இப்போ. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மறுநாள் அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து சர்வாங்க தகன பலியிட்டு. சர்வாங்கன தகன பலி. யாருடைய மேஜை இப்போ இந்த பலி? பாகாலுடைய. கண்ணுக்குட்டியை வார்ப்பித்து அதுக்கு பலி செலுத்தி இருக்கிறாங்க. இப்ப இது யாருடைய மேஜை? இது பாகாலுடைய மேஜை. புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. ஆரோனும் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க கிட்ட இருந்த சில தங்கங்களை போட்டு அக்கினில காட்டி அவைகளை கண்ணுக்குட்டியாக வார்த்துட்டாங்க. சரியா? இப்போ இந்த கண்ணுக்குட்டிக்கு காலையில் விடிஞ்ச உடனே எந்திரிச்சு இவங்க பலிகளை செலுத்துறாங்க. ஆனா பேரு தான் என்ன பேர் வச்சிருக்கிறான்? கர்த்தருக்கு பண்டிகைன்னு பேர் வச்சு. ஆனா யாருக்கு பலி செலுத்தினா? இவன் பாகாலுக்கு பலி செலுத்தினா. பாகாலுக்கு பலி செலுத்தி வாசிக்கலாம். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்திருந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பலிகளை இட்டு, இதோ எகிப்திலிருந்து நம்மை வரவழைத்த தெய்வம் இதுவே. வாசிங்க.
சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் புசிக்கவும். என்ன புசிப்பு இது? பசி ஆற்றுகிற புசிப்பு அல்லையா இது? இது உறவை ஏற்படுத்த அழைப்பு கொடுத்த புசிப்பு. வந்தாங்க, ஜனங்கள்லாம் புசிச்சாங்க தானே. புசிப்போட நிக்காது. அடுத்தது குடிக்கவும். குடித்தார்கள். குடியோட நிக்காது. குடித்தவன் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அவர்கள் வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். They began to play harlot. அவர்கள் வேசித்தனம் செய்ய தொடங்கினார்கள். வேசித்தனம் வரைக்கும் வந்துச்சே. எங்க ஆரம்பிச்சிச்சு? புசிப்புல. பாருங்க, இங்க புசிப்புல ஆரம்பிச்சிச்சு, குடிக்கிறதுல தொடர்ந்துச்சு, வேசித்தனம் பண்ணுகிறதில் முன்னேறிச்சு, கர்த்தரிடத்திலிருந்து தூரமாகுவதில் முடிஞ்சிச்சு. You see that? See the progress? That is how it works. ஆமா தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு வேகமாக வேதாகமத்தில் இன்னொரு காரியத்தை காட்டி கொடுக்க ஆசைப்படுகிறேன். இன்னும் சற்று நேரம் இருக்குது, வேகமாக நம்ம முடிச்சிடலாம். பாருங்க, இதை மாத்திரமல்ல, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இன்னொரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட முடியும். நம்ம எல்லாருக்கும் என்னாகமத்தின் புஸ்தகம் 22, 23, 24 அதிகாரங்கள் நமக்கு தெரியும். என்ன தெரியும்? பிழையாம் என்கிற ஒரு மனிதன், பாலாக் என்கிற ஒரு ராஜா, மோவாபிய ராஜா. அந்த மோவாபிய ராஜா இஸ்ரவேலை சபிக்க வேண்டும் என்று இந்த பிழையாமை அழைக்கிறான். பிழையாம் வந்து கர்த்தர் சொல்லுக, வேகமாக சொல்கிறேன் சரியா? பிழையாம் இல்லைங்க, கர்த்தர் சொல்கிறபடி தான் நாங்கள் செய்ய முடியும், கர்த்தர் ஆசீர்வதித்ததை நான் சபிக்க முடியாது என்று சொன்னவன். ஆனாலும் என்னாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 6 வசனம் நினைக்கிறேன், 31 அதிகாரம் 16 வசனத்தில் ஒரு சின்ன ஆலோசனையை சொல்லிட்டு போயிட்டான். என்ன தெரியுமா சொன்னா? பாலாக்கு ராஜாவே, கர்த்தர் அவர்களுக்காக துணை நிற்கிற வரைக்கும் நீ இல்லை, இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் இஸ்ரவேலை ஒன்றும். ஆமாம், அப்படி இருக்க நம் வேதாகமத்தில் இங்கே பார்க்கிறோம். 31 அதிகாரம் 16 வசனத்தில் அவன் என்ன தெரியுமா சொன்னா? சௌந்தரியம் உள்ள ஸ்திரீகள், அல்லது இன்னும் சற்று இங்கிலீஷில் தெளிவாக சொல்ல முடியும், ஃப்ளர்ட்டிங் கேர்ள்ஸ். யார் அவங்கெல்லாம்? ஃப்ளர்ட்டிங் கேர்ள்ஸ் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? கவர்ந்து ஈர்க்கிற ஸ்திரீகளை பாளையத்துக்குள்ள அனுப்பு. அந்த ஸ்திரீகள் இஸ்ரவேல் ஜனங்களை, புருஷர்களை எதுக்கு அழைப்பாங்க தெரியுமா? சாப்பிட அழைப்பாங்க. அவன் வரட்டும், பசியை ஆற்றுவதற்கு கர்த்தர் மன்னாவை கொடுக்கிறார். இது கர்த்தர் பண்ணின ஒரு மேஜை வனாந்திரத்தில். இவன் இந்த மேஜை மட்டும் எனக்கு போதாதையா, கவர்ந்து இழுக்கிற, வஞ்சிக்க நினைக்கிற, பாவம் நிறைந்த கண்கள் கொண்ட ஸ்திரீ இச்சித்து அழைக்கிறாள். நான் இப்பொழுது அவளோட போகிறேன். எதுக்கு? ஃபர்ஸ்ட் எதுக்கு கூப்பிட்டாங்க? சாப்பிட வாங்க, மோவாபிய ஸ்டைலில் நாங்கள் ஃபுட் ரெடி பண்ணியிருக்கிறோம், வாங்க. புசிக்க தொடங்கினவன் குடித்தான், குடிக்க தொடங்கினவன் வேசித்தனத்துக்குள் போனான். வேசித்தனத்திற்குள் போனவனுக்கு கர்த்தரே எதிராக நின்றார். புரியுதா உங்களுக்கு? புரியுதையா? இன்னொரு ஆதாரத்தையும் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து காட்டி கொடுத்துட்றேன், வேகமாக வாசிக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு சத்தியம் இப்போ நம்ம காட்ட போகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். மிகவும் நல்ல அறிமுகமான ஒரு அதிகாரங்கள் தான், இருப்பினும் கூட தெரியாதவர்களுக்காக ஒரு சின்ன அறிமுகத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். ஆகாபு என்கிற ஒரு ராஜா இருந்தான். அவன் தீரு சீதோன் தேசத்தை சார்ந்த ஒரு மனிதனுடைய அல்லது ராஜாவுடைய குமாரத்தியை திருமணம் செய்தான். அவள் பேர் எசபேல். ஆகாபும் எசபேலும். இந்த ஆகாப் எசபேல் அந்நிய தெய்வங்களை சேவிக்கிறவள், பாகாலை சேவிக்கிறவங்க. யாரு? எசபேல். இந்த எசபேல் அரண்மனைக்குள்ள பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு மேஜையை ரெடி பண்ணியிருந்தான். யார் இவங்கெல்லாம்? பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்காக பாகாலை ஆராதிக்கிற எசபேல் ஒரு மேஜை ஏற்படுத்தி இருந்தான். எத்தனை பேர் வந்து சாப்பிடுவாங்க தெரியுமா அவன் மேஜையில்? 850 பேர் வந்து அவன் மேஜையில் சாப்பிடுவாங்க. சரியா? இந்த மேஜை பசி ஆற்றுகிற மேஜை மட்டும் அல்ல, இது உறவை உறுதிப்படுத்துகிற மேஜை. நல்லா கேட்டுக்கங்க, வேகமாக கடந்து போகிறேன். இப்படி தான் மேஜைகள் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு.
இதுக்கு மத்தியில் நான் ஒரு மனுஷனை உங்களுக்கு காட்டி கொடுக்க ஆசைப்படுகிறேன். சரியா? அவனின் பேர் ஒபதியா. வாசிக்கலாம் 8ஆம் அதிகாரம் வசனம் 2ஆம் வசனம் தொடங்கி வேக வேகமாய் வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாரும் திருப்பிக்கட்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வசனம் 2 தொடங்கி. அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோ எனில் சமாரியாவில் கொடியதா இருந்தது. சமாரியாவில் கிட்டத்தட்ட 3.5 வருஷமா இப்போ கொடியதா இருக்கு. ஆனபடியினால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து. ஒபதியா யாருங்க? நல்ல கவனிங்க. ஒபதியா யாரு? ஆகாபு ராஜா அரண்மனையில வேலை செய்கிற ஒரு ஆளு. ஆனா அவர் யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிறவன். எப்பத்துல இருந்து இவர் பயப்படுகிறவரா? வாசிக்கலாம். அதே 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஒரு பகுதியை மட்டும் வாசிக்கலாம். கடைசி பகுதி 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்துக்கு கொண்டு போவார். அப்போது நான் ஆகாபினிடத்து போய் அறிவித்த பின்பு நான் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. நான் உமது அடியானாகி சிறு வயது என் கர்த்தருக்கு சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயப்படுறவன். இப்ப அங்க 3ஆம் வசனத்துல வாசிங்களே, என்ன எழுதி இருந்துச்சு? ஆகாப் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். எப்பத்துல இருந்து பயப்படுகிற மனுஷன்? 12ஆம் வசனம் சொல்லுது, அவன் சிறு வயது தொடங்கியே கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன். நல்ல அறிமுகமா. ஆனா எங்க வேலை செய்யறான்? ஆகாபு வீட்டுல தான் வேலை செய்யறான். வாசிக்கலாம் தொடர்ந்து. இப்போ 3ஆம் வசனத்துல இருந்து 4ஆம் வசனம். ஒபதியா கர்த்தருக்கு 4ஆம் வசனம். யெசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கும் போது ஒபதியா 100 தீர்க்க. நல்ல கவனிங்க. யெசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக 2 கெபிகளுக்குள் சேர்த்து வைத்து ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து கொண்டே இருந்தான். ரைட்டு. ஆகாப் ஒபதியாவை பார்த்து, ஆகாப் ஆனா யார் கூட தான் இருக்கிறான்? ஆகாப் கூட. அடே அப்பா. ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருந்த. he was in charge of Ahab's household. Do you know that? Obadiah was in charge of Ahab's household, like Joseph was in charge of Potiphar's household. வாசிக்கலாம். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, ஆகாப் ராஜா ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும், தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளுக்கும், எல்லா ஆறுகளிடத்திற்கும் போய் பாரு, ஏதாகிலும் கிடைக்கும். நான் ஒரு பக்கமா போறேன், நீங்க ஒரு பக்கமா போங்கன்னு சொல்லி ராஜா தான் செய்கிறதைத்தான் யாருக்கும் சொல்றான்? ஒபதியாவுக்கும் சொல்றான். நீங்க போய் ஒரு பக்கமா செய்யுங்க, நான் போய் ஒரு பக்கமா செய்யறேன். நம்பத்தக்க மனுஷன் தெரிதா? ஆமா, ரைட். அடுத்தது. ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகம் குப்புற விழுந்து. பாருங்க முகம் குப்புற ஒபதியா எலியாவுக்கு முன்பாக விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா. யாருன்னு கூப்பிட்டான்? என் ஆண்டவன், என் எஜமானனாகிய எலியா என்று சொல்லி என்று கேட்டான். அவன் நான் தான். நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல். இவன் என்னன்னு கூப்பிட்டான் எலியாவை? ஆண்டவன். என் ஆண்டவன் எலியா நீர் தானா? எலியா சொன்னாரு, நான் எலியா தான், நீ போய் உன் ஆண்டவருக்கு சொல்லு. அடுத்தது வாசிக்கலாம். இது குறிப்பிட்டு வச்சுக்கணும். சரியா? நம்ம இதை கொஞ்சம் பேச போறோம். ஜல்தி வேகமா. அதற்கு அவன் ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க. இவரு 2ஆம் வசனத்துல வாசிச்ச, 3ஆம் வசனத்திலயும் 12ஆம் வசனத்திலயும் வாசிச்சோம். இவர் யாருக்கு பயப்படுறவரா? அதுவும் எப்பத்துல இருந்து? சிறு வயது தொடங்கியே கர்த்தருக்கு பயப்படுறவனா. ஆனா இப்போ வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை மறுபடியும் சத்தமா வாசிங்க. நீ போய் இதோ எலியா ஆகாபு கிட்ட போய் சொல்லி எலியா இங்க தான் இருக்கிறன்னு சொல்லுன்னு சொன்னா, அதுக்கு அவன் ஒபதி என்ன சொன்னாரு? ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு. ஆகாப் என்னை கொன்று போட்டுருவான்னு நீ எனக்கு ரொம்ப. நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? நான் என்னையா செஞ்சேன்? நான் அடியான். யாருக்கு அடியான்? ஆண்டவன். எலியாவுக்கு சொல்றார், உமது அடியான் நான் என்னையா தப்பு செஞ்சேன். வாசிக்கலாம் மறுபடியும் தொடர்ந்து.
உம்மை தேடும்படி ஆ. என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத யார் 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 இப்போ யார் ஆண்டவன்றான்? எலியாவை புரியுது. ஆகாப சொன்னான். தேங்க்யூ. யார சொல்றான்? ஆகாப சொல்றான். எலியாவை பார்த்தான் ஆண்டவன்றான், ஆகாப பார்த்தான் ஆண்டவன்றான், எலியாவு கிட்ட வேலைக்காரன்றான், ஆகாபுக்கு வேலைக்காரன்றான், கர்த்தருக்கு பயந்தவன்றான். சொல்லுங்கய்யா. ஆகாபுக்கும் ஆண்டவன். எசபேலுக்கும் பயந்தவன். டேய், நீ கர்த்தருக்கு பயந்தவனா ஆகாப் எசபேலுக்கு பயந்தவனா? உனக்கு எலியா ஆண்டவனா ஆகாபு ஆண்டவனா? எதியா? நீ எலியாவுக்கு அடியானா ஆகாபுக்கு அடியானா? நீ யாரு? நீ உமக்கு தெரியாதா? நான் 50 தீர்க்கதரிசிகளை காத்து வைத்தவன். நீ காத்து வைத்தவனும் உண்மைதான், அவர்களை கொன்னு போடுகிறவருக்கு ஊழியம் செய்ததும் உண்மைதான். புரியுதா உங்களுக்கு? எசபேல் சொல்லுவாங்க பட்டயத்தை தொடச்சு வைக்கணும். தா ராஜாத்தி தொடச்சிட்டேன், அந்த பக்கமா போயிட்டு அவர்களை ஒழிச்சு வைப்போம். கொள்ளுறவர்களுக்கு சேவையும் செய்தான், கொல்லப்படுகிறவர்களை காக்கவும் செய்தான். யார் யா நீ? Who are you? What are you? என்ன புரியுது உங்களுக்கு? வேகமா எழுதிக்கங்க. இப்ப நான் சொல்றேன். He was fearing God. Chapter 18 verses 3 and 12. He was fearing God. Chapter 8 verses 3 and 12. He was also fearing Ahab. He was also fearing Ahab and Jezebel. Ahab and Jezebel. He was also fearing Ahab and Jezebel. Chapter 18 verses 12. He called Elijah master. Chapter 18 verses 12 தம்பி. 18 அதிகாரம் 12 வசனம். He called Elijah master. Chapter 18 verses, he called Elijah master. He called Elijah master. Chapter 18 verses 7 and 13. ரெண்டு முறை நம்ம வாசிக்கலாம். He also called Ahab master. He also called Ahab master. Chapter 18 verses 8, verses 10, verses 11. மூன்று வசனங்கள்ல பார்க்க முடியும். He also called Ahab master. Chapter 18 verses 8, 10 and 11. He protected 100 prophets. He protected 100 prophets. Chapter 18 verses 4. He also was serving the persecutors. He also was serving the persecutors or murderers. 1 Kings chapter 18 verses 3. Persecutors என்றதை விட murderers ane போடுங்க, நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க. Persecutors or murderers. 1 Kings chapter 18 verses 3. என்ன பார்க்குறீங்க? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கல்ல. What do you understand by Obadiah? Obadiah யாருங்க? கர்த்தருக்கும் பயப்படுறான், ராஜாவுக்கும் பயப்படுறான், தீர்க்கதரிசிகளை காப்பாற்றவும் செய்கிறான், அவங்கள கொல்றவங்களுக்கு ஊழியமும் செய்கிறான். எலியாவையும் தேவன் என்று அழைக்கிறான். இங்கே ஆகாபையும் தேவன் என்று அழைக்கிறான். யாருங்க இது? யார் இந்த உபதியா? எது உண்மை எது பொய்யுங்க? இதில் ரெண்டுமே உண்மைதான். புரியுதா உங்களுக்கு? ரெண்டுமே உண்மைதான், ரெண்டுமே உண்மைதான். ஆனால் எலியா உபதியாவை அங்கீகரிக்கலை. He did not call him my son or he did not call him my beloved. He did not call anything. He just said go and tell your master. ஏன் தெரியுமா? எலியாவுக்கு தெரியும். ஐயா நல்லா கவனிங்க தம்பி, நல்லா கவனிங்க. என்ன சொன்னாங்க பாருங்க இங்க. ஏன் தெரியுமா? இது எலியாவுக்கு நல்லா தெரியும். இது உபதையோடைய பிரச்சனை மட்டும் அல்ல, பூரா இஸ்ரவேலுடைய பிரச்சனை இது. அதனால தான் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எலியா என்ன தெரியுமா சொன்னாரு? ஐயோ உபதியாவே, இஸ்ரவேலே, எது வரைக்கும் நீங்கள் இரண்டு மனதுள்ளவர்களாய், இரண்டு வாசிங்க, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால், இரண்டு மனதுள்ளவர்களாய், இரண்டு நினைவுள்ளவர்களாய், இரண்டு எஜமான் உள்ளவர்களாய்,
2 விதமான பயம் உள்ளவர்களா. இயேசு என்ன சொன்னாரு? சரீரத்தை கொள்ளுகிறவனுக்கு பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திற்கோ பரலோகத்துக்கோ என்று தீர்மானிக்க அதிகாரம் கொண்ட கர்த்தருக்கே பயப்படுங்க. இவனுக்கும் பயப்படுறான், அவனுக்கும் பயப்படுறான், இவனும் எஜமானன்றான், கர்த்தரும் எஜமானன்றான், இதையும் செய்யறான், அதையும் செய்வான். வாட் டஸ் தட் மீன்? இதுதான் பூரா இருந்த இஸ்ரவேலுக்கு பிரச்சனை. அதுதான் கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? எலியா என்ன சொன்னார் தெரியுமா? எது வரைக்கும் 2 மனதுள்ளவர்களாயிருப்பீங்க, எது வரைக்கும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்வீங்க, இன்னைக்கு தீர்மானிங்க. கர்த்தர் தேவனானால் உங்கள் எல்லா பாகாலின் மேஜைகளை கிறிஸ்து இயேசு தேவாலயத்தில் மேஜைகளை புரட்டி போட்டது போல எல்லா பொல்லாத மேஜைகளை புரட்டி போட்டு கர்த்தருடைய பந்திக்கு அழைக்கப்பட்ட நீயும் நானும் பாக்கியவான்கள் என்பதை அறிந்து கொள். திருச்சபையே, உங்களையும் என்னையும் கர்த்தர் தம்முடைய பந்திக்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்களையும் என்னையும் தம்முடைய பந்திக்கு அழைத்திருக்கிறார். நம்மோடு கூட உறவை கொள்ள, நம்மோடு கூட உறவை உறுதிப்படுத்த அந்த தேவன் இப்படிப்பட்ட ஒரு பந்தியை நமக்காய் ஏற்படுத்தி இருக்கிற போது நாம 2 மேஜைகளில் போஜனம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நம்மை தம்முடைய பந்திக்கு அழைத்திருக்கிறார். நாம வேற பந்திய தேடக்கூடாது ஐயா. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பந்திக்கு நாம எப்பவும் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய பந்திங்க, கர்த்தருடைய உறவுங்க, கர்த்தருங்க. அந்த பந்திக்கு என்ன பண்ணும்? போவே கூடாது. எனக்கு தெரியும் நீ பிந்தியன்னு சொல்லுவேன்ட்டு பின்னாடி நின்று போவியா? அந்த பந்திக்கு இல்லைங்க. இந்த பந்திக்கு முந்தி அந்த பந்திக்கு பிந்தியும் கிடையாது. நாங்கள் போக மாட்டோங்க. கரெக்ட். அருமையான தேவ பிள்ளைகளை கவனிச்சுக்கங்க. நாம் வேதாகமத்தில் பார்க்குற இவைகள் எல்லாமே என்ன தெரியுமா? வாட் டு யூ see in these things? what do you see? எல்லாமே ஒரு சாதாரண காரணமா இல்லைங்க, உறவை ஏற்படுத்துது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் கவனிங்க. நம்ம யாரோட பேசுகிறோம், யாரோட உறவு கொள்கிறோம், அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை என்ன? பிரதர், நாங்கள் தானே பிரதர் பேசி அவங்கள விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வரணும். அவர்களுடைய மூட நம்பிக்கைக்குள் நீ போய் அவர்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. நல்லா தெரிஞ்சுக்க, நான் சொல்கிறேன் உனக்கு. அப்படி பிரதர், யூதர்களுக்கு யூதராக, கிரேக்கருக்கு கிரேக்கராக வேஷம் போடுற நீ, அது நீங்கள் சொல்லக்கூடாது. அது பவுல் சொன்னது. அது நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு காட்டுங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் கிரேக்கருக்கு கிரேக்கராக, யூதருக்கு யூதராக இருக்கிறீங்களா, அல்லது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறீங்களான்னு நான் சொல்கிறேன் வசனத்தை வச்சு உங்களுக்கு. அவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு, இவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு, இவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு. சொந்தக்கார் வந்துட்டாங்க, என்ன பிரதர் பண்ணுறது? எல்லாத்தையும் வைக்கலாம். பிரதர் வர்றார், எல்லாத்தையும் அப்படியே தொடச்சி எடுத்து போடு வேகமாக. யாரை ஏமாத்துறீங்க? யாரையா ஏமாத்துறீங்க? நான் ரொம்ப சபாஷ், நான் சொல்லிட்டேன், முதுக தட்டி சபாஷ் சொல்லியாச்சு. உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன கிடைக்கும் உங்களுக்கு? யாரையும் பிரியப்படுத்தாதீங்க. கண்கள் திறக்கப்படணும்னு கேளுங்க. அப்பா, என் உறவுகள், நான் யாரோட அமர்ந்து இருக்கிறேன், என் பந்தி யாரோட இருக்கு? என் பந்தினா பசியை ஆற்றுகிற பந்தி அல்ல, உறவை ஏற்படுத்துகிற பந்தியை குறித்து நான் பேசுகிறேன். ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், யாரும் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க, நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்ம பிளேட்டில் சாப்பிட்றோம். அது என்ன பந்தி? பசியை ஆற்றுகிற மேஜை, அவ்வளோதான் அது. ஆனால் உறவை ஏற்படுத்துகிற மேஜை ஒன்று உண்டு. அந்த உறவை ஏற்படுத்துகிற மேஜை குறித்து நீங்களும் நானும் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். அவ்வளோ பெரிய பந்தி, அங்கே எல்லா யூதாவிலிருந்து வந்த எல்லா வாலிபர்களும் அமர்ந்து இருக்கிறாங்க. நல்லா இந்த சீனை ஞாபகம் வச்சுக்கிடணும். பெரிய ஆசனத்தில் யார் அமர்ந்து இருக்கிறான்? பிசாசு அமர்ந்து இருக்கிறான். இங்கே ஒரு சின்ன ஆட்கள், மேஜெல்லாம் கூட இல்லை, அப்படியே உக்காந்து இருக்கிறாங்க. ஜோம் பண்ணி அந்த தண்ணியை ஜோம் பண்ணி சாப்பிட்றாங்க. அவங்கள விட இவங்க சிறந்தவர்களாய் காணப்பட்டாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். நாம உறவின் பந்தி எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உறவின் பந்தி எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பவுலை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க அபாத்திரமா யாரும் வந்து இதுல, அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் அங்கவும் செய்வோம், இங்கேயும் செய்வோம், அங்கவும் போவோம், இங்கவும் வருவோம். அப்படி செய்யாதீங்க. உங்கள் உறவு யாரோடு என்பதை தீர்மானிங்க, முதல்ல தீர்மானிங்க. நான் அதுக்கு தான் எப்போவுமே சொல்லுவேன், பாருங்களேன், நமக்கு உறவு இதுதான், கர்த்தர், அடுத்தது என்னதான் இருக்கு? நாம் மட்டும்தான். அப்போ எங்கள் சொந்தக்காரங்க இவங்கள்லாம் ஆக்சுவலாக எந்த லிஸ்ட்டில் வருவாங்க தெரியுமா? கர்த்தருக்குள்ளே இல்லாதவங்க,
தேர்டு தான் வருவான். அதுவும் அவங்க ரட்சிப்புக்குள்ளே வரணும் என்பதற்காக மட்டும்தான் இருக்கணும். Do you know that? தெரியுமா உங்களுக்கு? என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? அதான் என் உண்மை. நாம் கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தின் அவயவங்கள். அவங்க அவயவம் இன்னும் இல்லை. அவர் தலை, கிறிஸ்து தலை, நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். வெளியில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க ஒரு நாள் கர்த்தருக்குள் இணைக்கப்படுவார்கள். ஆனால் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒலிவ மர கிளையும், நல்லா கேளுங்க, ஒலிவ மரத்து கிளையும் முற்செடியோட ஒரு கிளையும் பேசிக்கிடுச்சான். என்ன நீட்டுன்னு நம்ம எவ்வளோ கிட்ட கிட்ட இருக்கிறோம் பாருங்களேன். இந்த கிளையும் இந்த கிளையும் ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகுது. அதனால் என்ன ஆயிடாது தெரியுமா? நீ ஒலிவு மரமாக மாறிட முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீ கருவாடி மரம் கருவாடி மரம் தான். இது ஒலிவு மரம் ஒலிவு மரம் தான். அதுக்கு வேறு வேறு நேச்சருங்க. இதோட அது இணையாது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? எங்கேயாவது முற்செடி அத்திப்பழத்தை கொடுக்குமா? எங்கேயாவது இந்த மரம் கனியை கொடுக்குமா? we see all those things இல்லையா? நல்லா கவனிங்க. வேதாகமத்தில் நாம் பார்க்கிறது என்ன? நம்முடைய உறவின் மேஜையை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பி கேர்ஃபுல் ஆன் ஆல் தி இன்விடேஷன்ஸ். ஜாக்கிரதையாக உங்கள் உறவு யாரோட இருக்குது? What is my relationship? Who is my relation? With whom do I have my fellowship with? யாரோட என்னுடைய உறவு இருக்குது? யாரோட என்னுடைய பந்தம் இருக்குது? யாரோட அதிகமாக நான் பேசுகிறேன்? ஆமாம், சத்தியத்தை பேசுகிறவர்களுக்கு எப்போதும் சத்தியத்தில் இல்லாதவர்களுக்கு செவி கொடுக்க மனது இருக்காது. They will not be ready to listen to those who are in truth for them who are not in the truth. It will not go easy. ஆகாது, அவங்களுக்கு முடியாது. அவங்களுக்கு புரியுது அவங்களுக்கு? சரி, நல்லா கவனிங்க. நான் வேதாகமத்தை வந்து கடைசி அவங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். எல்லாமே அப்படி தாங்க. நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாமே சாப்பிட்றது தான் தொடங்கும். நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உறவு அது கம்ப்ளீட்டாக அது உறவை ஏற்படுத்தும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பரிசேயர்கள் கேட்டது என்ன தெரியுமா? ஏன் உங்களுடைய எஜமான், உங்களுடைய போதகர் ஆயக்காரர்களோடும் பாவிகளோடு கூட மேஜையில் உட்காந்து சாப்பிட்றார்? பசி ஆற்றுகிற மேஜை அல்ல அது, உறவை அழைக்கிற மேஜை. வாங்க, இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இதோ பந்தி ஆயத்தமாக இருக்குது, போய் கூட்டுவாங்க. என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? இப்போவாவது சொல்லுங்கள், என்ன அர்த்தம்? எதுக்கு அழைக்கிறார்? ஒரு பந்தியை ஏற்படுத்தி போய் ஜனங்களை கூட்டு வாப்பா. எதுக்கு அழைக்கிறார் தேவன்? உறவை ஏற்படுத்தும். அதுக்கு ஒருத்தன் என்ன சொல்கிறான்? இல்லைங்க, எருமாடு வாங்கிட்டேன், வயலுக்கு போகணும், கல்யாணம் இருக்குங்க, வரக்கூடாது, தம்பி அடக்கம் செய்யணும். ஒவ்வொரு காரணங்கள். ஈச் ஒன் கேவ் தேர் ஓன் ரீசன்ஸ் டு அவாய்ட் வாட்? நாட் ஃபுட். இட் இஸ் ஃபெலோஷிப் அண்ட் டு பாண்ட் அவர் ரிலேஷன்ஷிப் வித் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? எல்லாமே இதில் தான் ஆரம்பிக்கும். எல்லாமே இதில் தான் ஆரம்பிக்குது. எவ்ரிதிங் இஸ் தேர். அண்ட் லிசன் க்ளோஸ்லி. கடைசி ஏதோ ஒன்று சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். எல்லாமே அப்படி தான் ஆரம்பிக்குமா அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் இல்லையா? புசித்தார்கள், புசித்த பின்பு அது எங்கே கொண்டு போய் அடுத்த ஸ்டேஷன் என்ன? குடித்தார்கள். அடுத்த ஸ்டேஷன் எங்கே? வேசித்தனம் பண்ணார்கள். அடுத்த ஸ்டேஷன் எங்கே? கர்த்தருக்கு தூரமானார்கள். அதான், அப்படி தான் அது ப்ராசஸ். அப்படி தான் ஆரம்பிச்சிச்சா பிரதர்? ஹவு டு யூ திங்க் அவர் ஃபர்ஸ்ட் பேரண்ட் காட் டிசீவ்ட்? ஃபுட். எப்படிங்க நம்முடைய பெற்றவங்க எப்படி எது நிமித்தமாக விழுந்து போனாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதை கொண்டு வஞ்சிக்கணும்னு நினைச்சான்? ஏசா யாக்கோபுக்கு தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை எதனால விற்று போட்டான்? அழுதான், பின்பு கிடைக்கல. சாப்பாட்டுக்காக விற்று போட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. சாப்பாட்டுக்காக. புரியுதா உங்களுக்கு? சாப்பாட்டு பிரியனாய் இருக்காதேன்னு வேதம் சொல்லுது. டோன்ட் பி ஃபுட் லவர். டோன்ட் பி அ glutton. டோன்ட் பி அ glutton. சாப்பாடு கண்ட உடனே, அதாவது இந்த குண்டாக்குள்ளே குதிச்சு அந்த குண்டாக்குள்ளே எந்திரிப்போம். அப்படியே. ஆமாம், தாராளமாக இருங்க, தைரியமாக இருங்க. நாம் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்கிறவர்கள் அல்ல. ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து அப்படி சொன்னாங்க. ஆனால் இயேசுவுக்கு தெரியும் எது சாப்பாடு பந்தி, எது ஐக்கிய பந்தின்னுட்டுன்னு. அதுக்கு தான் சமாரிய ஸ்திரீக்கிட்ட பேசிட்டு இருக்கிற போது அவங்க வந்து சொன்னாங்க, அப்பா நீங்கள் சாப்பிடாமல் இருப்பீங்க. எனக்கு தெரியும், இதல்ல என் உணவு, பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கும். உங்களுக்கு அந்த போஜனம்னு ஒன்று இருக்குன்றது உங்களுக்கு
தெரியாதுன்னு. You do not know the food that I am talking about. You do not know for now at least. And then you will know. Exactly. அருமையான தேவ பிள்ளைகளே, இதை அறிந்து கொள்ளுகிற நீங்களும் நானும் சற்று ஜாக்கிரதையாக இருந்து எவ்விதமான பந்தியில் நாம் இருக்கிறோம், எவ்விதமான பந்தியை நாம் தவிர்க்க வேண்டும் என்கிற நிபந்தனை கட்டாயத்துக்குள் நாம் வந்து நிற்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. அதுக்கு தான் நாம் போகிற சபை ரொம்ப முக்கியம். ஐக்கியம் எப்படி இருக்குது? அந்த ஐக்கியம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா? நாம் எல்லாரும் சேர்ந்து ராபோஜனம் எடுப்பது ஒரு பழக்கத்திற்காக இருக்கக்கூடாது, அது உண்மையாகவே உறவை ஏற்படுத்துகிறதா இருக்கிறதா என்பதை எல்லாம் பார்க்க வேண்டும். இவைகளை எல்லாம் ஒவ்வொன்றாய் கர்த்தர் சீர்படுத்தி வருகிறதை நான் கண்ணாரை பார்க்கிறேன். அவைகளை கர்த்தர் அனுபவங்களுக்குள்ளாக வசனங்களுக்குள்ளாக நடத்துகிறதையும் நான் உணர்கிறேன். தேவன் நிச்சயமாகவே தமக்கு பிரியமான ஒரு சின்ன சபையாக இருந்தாலும் அது அவருக்கு பிரியமானதாய் மாற்ற தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் அவரோடு கூட உறவுக்கு அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் அதற்கு செவி கொடுத்து தான் ஆக வேண்டும். புரியுதா உங்களுக்கு? we have to. அவன் செய்யட்டும், அது இடம் உனக்கு இல்லை, அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் சும்மா தான் போயிருந்தேன், அவங்க கூட தான் நின்ன. நான் தான் சொன்னேன், சாப்பிடுறது மட்டும் அல்லப்பா, நீ கூட நிற்கிறதே எதுக்கு தான் சேருது? அது உறவை கொள்றதுக்கு தான் சேருது. போகாத, நீ போகாத, அப்படி போகாத. கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நீங்க உங்க பேச்சு தான் அவங்க கேட்கணும். அவன் வெளியில இருக்கிறான், நீ கர்த்தருக்குள்ள இருக்கிற. அப்படி உன்னை உண்மையாகவே அவன் சிநேகிப்பானால் யார் சொல்றத யார் கேட்கணும்? நான் சொல்றது தான் நீ கேட்கணும். ஏன்னா நான் சொல்றது சத்தியம். நீ அவங்க ஒரு வாட்டி, நான் ஒரு வாட்டி, பிரதர், ரெண்டு பேரும் போயிருவீங்க. It will not work that way. It is not based on compromises. அதான் தலைப்பு இன்னைக்கு. என்னது? எதுக்கும் இணங்காதவனாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடியே ஏற்றுக்கொண்டு போக வேண்டும். We must be totally uncompromising child of God. புரியுதா உங்களுக்கு? வேதாகமத்தில் தொடர்ந்து நாம் பார்க்க முடியும். பாருங்களேன், தேவன் நமக்காக அப்படி அவருக்காக நிற்கிற பிள்ளைகளுக்காய் அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்களேன். நான் சொன்னதானே, எல்லா யூதமிலிருந்து வந்த எல்லா வாலிபர்களும் மேஜையில் உட்காந்துருக்கிறாங்க. பெரிய ஆசனத்தில் யார் உட்காந்துருக்கிறா? பிசாசு உட்காந்துருக்கிறான். இங்கே 4 பேர் மட்டும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு கண்களுக்கு தென்படுகிற எந்த மேஜையும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய கண்களில் அவர்களை பார்ப்போமானால் அவர்களுக்காய் பாபிலோனிலும் கூட கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருந்தார். அவர்கள் மாமிச இறைச்சி கிடைக்கலன்னு சொன்னாலும் அவர்கள் தலைகள் ஒவ்வொரு நாளும் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தது. அதனால தான் அவங்க முகம் மற்றவர்களின் முகங்களை பார்க்கிலும் பிரகாசிச்சிச்சு. ஜீவனுள்ள 70 வருஷம் இருந்தாலும் 1 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், 2 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லை, தானியேலை பார்த்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ணுகிறதுக்கு முன்னாடி இருந்த நாட்களிலே கூட அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரோடு தனக்கு தந்த அடையாளத்தோடு கூட அவன் தேவ பிள்ளை என்பதை மறந்து போகாமல் எல்லாவற்றிலும் கர்த்தருக்காய் உறுதியாய் நின்றான். ஒரு நாளும் ஒரு போதும் அவன் எதற்கும் பாபிலோனுடைய எந்த வழக்கத்திற்கும் இணங்கவில்லை. சொன்னது ராஜாவாக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. அவன் அப்படிதான் வாழ்ந்தான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகம் பாபிலோனை போல தான் உண்டு. எத்தனையோ அழைப்புகள் பிசாசு நம்மை ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு வகையில் எப்படியாகிலும் இந்த உலகத்தோடு நம்மை உறவை ஏற்படுத்தி வைக்க வேண்டும் என்று அழைப்புகள் பல விதத்தில் வரலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக, கூட பிறந்தவங்க மூலமாக, யார் மூலமாகவும் வரலாம். கர்த்தரோடு இருக்கிறோமா, கர்த்தரோடு இருக்கிறவங்களா இல்லையா என்பதை ஃபஸ்ட்டு சோதிச்சு பாருங்க. அதற்கு பின்பு நீங்கள் அவங்களோட சேராதீங்கன்னு சொல்லலை, அவங்கள பார்த்தா முகம் திருப்பிட்டு போங்கன்னு சொல்லலை. அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்கக்கூடாது. ஆவிக்குரிய விஷயம்னு வந்தால் நீங்கள் சொல்கிறதான் அவங்க கேட்கணும். அது என்ன 100 முறை நான் சொல்கிறது தான் கேட்கணுமா? ஆமாம், என்ன நான் சொல்கிறது சத்தியத்தின்படி இருக்கு. சாட்சியாக வாழ்ந்து காட்டுறேன், வா, நீயும் வாழ்ந்து தான் ஆகணும். என்ன பிடிக்குமா? ஆமாம், அப்போ வா. பிடிக்காது, அப்போ போ. பிரச்சனை இல்லையா? அது எப்படி பிரதர் அப்படி விட்டுற முடியும்? அப்படியே இருப்போ. தென் யூ சூஸ். 2 பந்தி தான். இங்கே 2 பந்தி தான். ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கணும், இல்லைன்னா நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கணும். 2 ஃப்ளோரில் இருந்து காட்டுங்க பார்க்கலாம். முடியாதியா? யூ கான்ட் டூ தட். யூ ஹாவ் டு பி ஈதர் இன் ஒன் பிளேஸ். சூஸ் தட் ஃபார் யோர் செல்ஃப். இன்னைக்கு எலியா சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையாகிய நமக்கு சொல்ற, இன்னமும் கூட 2 மனதுள்ளவர்களாய், 2 நினைவுள்ளவர்களாய், குந்தி நடவாமல்
கர்த்தர் தேவனானால் கர்த்தர் பக்கமாய் நில்லுங்கள். அவருடைய பந்தியில மாத்திரம் பங்கு கொள்ளுங்கள். பாகால் தேவனானால் பாகாலோடு போய் நில்லுங்கள். அவனுடைய பந்தியில பானம் பண்ணுங்கள், அவனுடைய பந்தியில பருகுங்கள். அது உங்களுக்கு உண்டானது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இவைகளை நமக்கு முன்பாக வைக்கிறார். தேவன் எனக்காக என்னங்க? அவர் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினவர். அவர் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திய சங்கீதம் 23:5 சொல், அவர் எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணு. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக, தன் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக சீஷர்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த திராட்சரசம் குடிக்கும் அளவும் அது தொடமாட்டையா அப்படின்னா அங்க ஒரு பந்தி நமக்கு உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 19:9 கடைசியா வாசி முடிச்சிடலாம். பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய பந்தி கர்த்தரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. நான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவன். ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணத்திற்கு நியமிக்கப்பட்ட மணவாட்டியும் நான் தான். அந்த விருந்தும் எனக்காக தான். அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்று அழைக்கப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவும் என்னுடையவர் தான் ஐயா. என்னுடைய அடையாளம், என்னுடைய பந்தி, என்னுடைய மேஜை கர்த்தரோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா?